எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் முகாமைத்துவ சேவை அலுவலர் பதவி மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவி ஆகியவற்றுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சையின் இன்னும் ஒரு மொழியாற்றல் தொடர்பான செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வில் பார்த்த வினாத்தாளினுடைய வடிவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு முன்பாக ஒரு காணொளி ஒன்று குழுவில் பகிரப்படும். அதில் நீங்கள் கற்க வேண்டிய விடய பரப்புகள் தொடர்பாக அது யூடியூப் தளத்தில் இருக்காது, சாதாரணமாக எங்களுடைய வாட்ஸ்அப் தளத்தில் பகிரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். நாங்கள் இப்பொழுது இந்த வினாத்தாளுக்குள்ளே போவோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வினாத்தாளுக்கான விடைகளை தேடுவது என்பது இதில் கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை அளிப்பது மட்டுமல்ல, ஒரு உரைப்பகுதி எவ்வாறு புரிந்து கொள்வது, அதற்குள்ள எப்படி கேள்வி கேட்டாலும் நாங்கள் எப்படி பதிலளிக்கலாம் என்பதை புரிந்து கொள்வதற்கான இதில் 2 உரைப்பகுதிகள் மிகுதியாக இருக்கிறது. அந்த 2ஐயும் பேசிவிட்டு நாங்கள் இன்னும் ஒரு வினாத்தாளுக்குள்ள போகலாம் பிள்ளைகள். இந்த வினாத்தாளில் இருந்த 6 உரைப்பகுதிகளை நாங்கள் நிறைவாக பார்த்து அது தொடர்பாக கலந்துரையாடி ஒரு தெளிவு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இதனுடைய 7வது உரைப்பகுதிக்குள்ள நாங்கள் போவோம். பெரும்பாலானர்கள் அதை செய்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சில பிள்ளைகள் தங்களுடைய பதில்களையும் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். சரி, நாங்கள் இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். இதை பார்ப்பதன் மூலமாக ஏற்கனவே சொன்னது போல இதனுடைய சாராம்சத்தை எழுதுவது, தடித்த எழுத்தில் உள்ள சொற்றொடர்களுக்கு விளக்கம் அளிப்பது என்கிற வரையறைக்குள்ள மட்டும் நிற்க மாட்டோம். சாராம்சம் எழுதுவதை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். புதியவர்களுக்காக மீண்டும் சொல்லுகிறேன். எந்த ஒரு உரைப்பகுதியையும் தந்து ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்கள் என்று கேட்கப்பட்டால் அந்த தனி வாக்கியம் 9 சொற்களுக்கு குறையாமலும் 13 சொற்களுக்கு மேற்படாமலும் இருக்க வேணும். அந்த உரைப்பகுதியில் பேசப்படுகிற பிரதானமான பொருள் என்ன என்பதை பற்றி பேசுவதாக இருக்க வேண்டும். துணை கருத்துக்கள் மற்றும் வர்ணனைகள், அடைமொழிகள், விவரித்தல்கள் போன்ற விடயங்களை உள்ளடக்கினால் அவ்வாறு உங்களால் எழுத முடியாமல் இருக்கும். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய துணை கருத்துக்கள், அதாவது பிரதான கருத்தை ஆதாரப்படுத்துவதற்கான துணை கருத்துக்கள், அதற்கான விவரித்தல்கள், அடைமொழிகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கினால் உங்களால் ஒரு தனி வாக்கியத்தை 13 சொற்களுக்குள் அமைத்துக் கொள்வது நிச்சயமாக சாத்தியமில்லாமல் இருக்கும். அப்போ அவ்வாறு அமைத்துக் கொள்வதற்காக கடந்த 6 உரைப்பகுதிகளை நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த 7வது உரைப்பகுதிக்குள்ள போவோம். நானும் நீங்களும் சேர்ந்து அதை வாசிக்க போகிறோம். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஏற்கனவே நுழைவு கட்டுப்பாடுகளை விதித்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நடவடிக்கை ஒன்றாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக வெளிச்செல்லும் இலங்கையர்கள் மீது கட்டுப்பாடு ஒன்றை விதித்திருந்தது. நாட்டிற்குள் நோய் பரவுதலை தடுப்பதற்காக பாடசாலைகள், தனியார் கல்வி வகுப்புகள், ஞாயிறு பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. COVID-19 பரவுதலை தடை செய்வதற்காக சுய தனிமைப்படுத்தல்கள் மற்றும் சமூக இடைவெளி நடைமுறைகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. அவசரகால சிகிச்சைகளை சந்திக்கும் வகையில் நாடு முழுவதும் மொத்தமாக 24 அரச வைத்தியசாலைகள் தயார்படுத்தப்பட்டிருந்த அதேவேளை COVID-19 சந்தேகத்துக்கிடமான நோயாளிகளுக்கு இடமளிக்கும் வகையில் 12 வைத்தியசாலைகள் தயார் நிலையில் இருந்தது. திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம் பிள்ளைகள். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஏற்கனவே நுழைவு கட்டுப்பாடுகளை விதித்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நடவடிக்கை ஒன்றாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளிச்செல்லும் இலங்கையர்கள் மீது கட்டுப்பாடு ஒன்றை விதித்திருந்தது. நாட்டிற்குள் நோய் பரவுதலை தடுப்பதற்காக பாடசாலைகள், தனியார் கல்வி வகுப்புகள், ஞாயிறு பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. COVID-19 பரவுதலை தடை செய்வதற்காக சுய தனிமைப்படுத்தல்கள் மற்றும் சமூக இடைவெளி நடைமுறைகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. அவசரகால சிகிச்சைகளை சந்திக்கும் வகையில் நாடு முழுவதும் மொத்தமாக 24 அரச வைத்தியசாலைகள் தயார்படுத்தப்பட்டிருந்த அதேவேளை COVID-19 சந்தேகத்திற்கிடமான நோயாளிகளுக்கு இடமளிக்கும் வகையில் 12 வைத்தியசாலைகள் தயார் நிலையில் இருந்தது.
சரி, இப்போ நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் என்கிற பிள்ளைகள் மெக்க ஒன் பண்ணி கொள்ள இயலும். ஆம். இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன பிள்ளைகள்? யார் அதை சொல்லே? இதுல யனு கதைங்க. மற்றது உங்களுடைய பெயரை போட்டுட்டு இருக்க வேணும். இந்த அட்சைன் போட்டு 3 அட்சைன் அந்த மாதிரியாக இருந்தால் எங்களுக்கு அடையாளம் காண தெரியாத பிள்ளைகள் தயவு செய்து பெயரை மாற்றிக்கொள்ளுங்க. சொல்லுக்கு காதாக்களை நாங்கள் வச்சிருக்கிறீங்கள அவையே செஷனுக்கு வெளியிலே அனுப்பிடுவோம். சில நீங்கள் புதுசாக இருக்கிறீங்களோ தெரியல. தயவு செய்து உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் நான் பேசுகிற விளங்கும் என்று நினைக்கிறேன். அப்படி விளங்காமல் கேட்காமல் இருக்கிறவர்கள் செஷனில் இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை தானே. சரி, யார் கடைசி அப்போ பதில் சொல்ல வந்தது? ஜனு, சொல்லு. அதாவது சார், கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பத்தி சொல்றது. கொரோனா பரவல அல்லது COVID-19 பரவல தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, அப்படி மேற்கொள்ளப்பட்ட எத்தனை நடவடிக்கைகள் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா தொடர்ந்து கதைங்க. 5 சார். என்னென்னு சொல்லுங்க. ஒன்று வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு வெளிச்செல்லாம கட்டுப்பாடு விதித்தது. அடுத்தது இந்த பாடசாலைகள், தனியார் கல்வி வகுப்புகள், ஞாயிறு பாடசாலை, பல்கலைக்கழகங்கள் வந்து மூடப்பட்டிருந்தது தற்காலிகமாக. அடுத்தது சுய தனிமைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அடுத்தது சமூக இடைவெளிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்தது அவசர கால சிகிச்சைகளுக்காண்டி அந்த வைத்தியசாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. சரி, இதை சுருக்கமாக ஒற்றை சொல்ல முடியுமா? நான் சில பேருக்கு தனிப்பட்ட மெசேஜ் போட்டிருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜை. சரி, சொல்லுங்க. சுருக்கமாக ஒரு வார்த்தையாக நீங்க சொன்னீங்க தானே 4-5 விஷயம் இருக்குது என்று சொல்லி. சரி, சில வேளையில வைத்தியசாலை தயார் நிலை 2 சொல்லையும் சொல்ல வேண்டி வரும். அப்படியா சொல்லலுமா? 5 விடயங்கள் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. வேற யாராவது அதை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று சொல்லி பாருங்க. வேற யாராவது மாற்றி சொல்ல போறீங்களா? யார் பிள்ளைகள் கதைக்கிறது? ஆரணி கதைங்க. எத்தனை விடயங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. 5 கேக்குதா? சொல்லுங்க. 5 விடயம் இருக்கு சார். அதுல ஒன்று பாடசாலைகள் நிப்பாட்டுறது, மற்றது வைத்தியசாலைகள் தயார் நிலையில இருக்கிறதும், மற்றது மீட்டரான இடைவெளி போன்றதில் அந்த வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்றது தவிர்க்கிறது, சுய தனிமைப்படுத்தலை மேற்கொள்றது. சரி, அப்ப பார்ப்போம் என்ன இதுல சொல்லப்படுகிற. நான் இதை ஏன் வெறுமனே சுருக்கத்தை எழுதுறேன். கதைங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க. சரி, இந்த இதுல இப்ப அந்த ஒட்டு மொத்தமா அந்த காரணங்கள் எல்லாத்தையும் அந்த 3 தலைப்புல உதாரணத்துக்கு இப்ப அந்த வெளிநாட்டுக்கு பொருட்களை வந்து வேலை நிமித்தமா தானே போறாங்க. இப்ப அவங்கள வேலைக்காகவும் சொல்லி, மற்றது வந்து இப்ப பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் தற்காலிக அமௌலத்தை வந்து இப்ப கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக நீட்டி வைக்கிற மாதிரியும், அந்த ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை சம்பந்தமாக வந்து இப்ப சுகாதாரத்துறை சார்ந்ததாகவும் நடவடிக்கைகள் எடுக்கிற இந்த மாதிரி சொல்லலாம். எத்தனை கேடிங்குகளை சொல்ல போறீங்க? 3 கேடிங்குகளை சொல்ல. 3 கேடிங்குகளை சொல்றீங்க. முதலாவது இந்த விஷயத்தை சொல்றோம், வெளிநாட்டு பயண கட்டுப்பாடு. அதை நான் வேலை
வேலை நிமித்தம் காரணமாக என்று சொல்லியும் வேலை வாய்ப்பிற்கான வெளிநாட்டு பயண கட்டுப்பாடு என்று போடுவோமே. ஓ ஓ இரண்டாவது, கல்வி நாட்டுக்குள் கல்வி ஓ நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. ஓ என்றும் ஓ மூன்றாவது, நடமாட்ட கட்டுப்பாடுகள். நடமாட்ட கட்டுப்பாடுகள் நடமாட்ட மற்றும் அந்த கட்டுப்பாடுகள். ஓ அடுத்தது, அது வந்து இப்ப இந்த நல்ல சொல்ல இப்ப கடைசியா இப்ப சுய தனிமைப்படுத்தல்கள் மற்றும் சமூக இடைவெளி மற்ற அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டையும் சேர்த்து இப்ப சுகாதாரத்துக்குள்ளான வருகிறது அது அந்த என்று யோசிச்சேன். அப்படி சொல்லலாம். இருந்தாலும் அது கொஞ்சம் பேர் என்னென்றால் அது ஆட்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இது சுகாதாரத்துறையினுடைய தயார் நிலைங்கிறதால 4 எடுக்கிறது பொருத்தமா இருக்கு. 4 விடயங்களின் அடிப்படையில இது நடந்திருக்குது என்று சொல்லுவோம். ஒன்று, வேலை வாய்ப்பிற்கான வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள், கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தம், நடமாட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் வைத்தியசாலைகள் தயார்படுத்தப்பட்டமை ஆகிய நடவடிக்கைகள் நடந்திருக்குது. ஏன் இது நடந்தது? ஏன் நடந்தது பிள்ளைகள்? கோவிட்-19 தடுப்பதற்கு. கோவிட்-19 பரவுதலை தடுப்பதற்கு. சரிதானே? கோவிட்-19 பரவுதலை தடுப்பதற்கு. இதுக்கு 3 சொல்லு வந்துட்டு. பயண கட்டுப்பாடுகள் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் என்று சொல்லுவோம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான பயண கட்டுப்பாடுகள் என்கிற போது சொற்கள் அதிகமாக வரும். எங்களுக்கு ஆகக்கூடியது நாங்கள் 13 சொற்களுக்குள்ள நிற்க வேணுமல்லோ. ஆக கோவிட்-19 அது ஒரு சொல்லு. பரவுதலை தடுப்பதற்கு வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள், கல்வி நடவடிக்கைகளின் இடைநிறுத்தம், நடமாட்ட கட்டுப்பாடுகள், சுகாதார ஏற்பாடுகள் அல்லது சுகாதார தயார்படுத்தல்கள் என்பன மேற்கொள்ளப்பட்டது. கோவிட்-19 பரவுதலை தடுக்கும் வகையில் வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள், கல்வி நடவடிக்கை இடைநிறுத்தம், நடமாட்ட கட்டுப்பாடுகள், சுகாதார தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்பது போல எழுதப்படலாம். இந்த 4 விஷயமும் வந்திருக்கோண்டு பார்க்கணும் கூட சுருக்கத்துக்குள்ள. நாங்கள் இதை திருப்பி திருப்பி இப்படி கேட்கறதுன்ற நோக்கம், இதை தனிய பிள்ளைகள் கேள்வியாக மட்டும் கேட்க மாட்டார்கள். ஒரு சுருக்கம் எழுதுங்கோன்னு சொல்லி இதுக்குள்ள பந்தி கேள்விகளையும் கேட்க. சரிதானே? இங்கே எத்தனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, பிரதானமாக எத்தனை விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்று கேட்கப்பட்டால் நாங்கள் 4 விதமான நடவடிக்கைகள் என்று சொல்லக்கூடியதாக அதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்க. சரி, இப்ப மேலே ஒரு உரைப்பகுதி தரப்பட்டிருக்கு. நுழைவு கட்டுப்பாடுகளை விதித்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நடவடிக்கை ஒன்றாக. இதனுடைய விளக்கம் யார் சொல்ல போறீங்க? நுழைவு கட்டுப்பாடுகளை விதித்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நடவடிக்கை ஒன்றாக என்பதனால நீங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? வெளிநாடுகள்லயும் இப்ப கொரோனா காணப்பட்டபடினால அங்கேயும் வெளிநாட்டவர்களை அவங்களோட நாட்டுக்கு எடுக்கிறத கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குற முகமா இலங்கையும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்லுகிறவர்களை தடை விதிச்சு வச்சிருந்தது. சரி, என்ன ஏற்கனவே நோய் தொற்றினை கட்டுப்படுத்தும் வகையில் தங்களுடைய நாட்டிற்குள் வெளியார் நுழைவதை கட்டுப்படுத்தி இருந்த நாடுகளுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இலங்கையும் தனது நாட்டிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக வெளிச்செல்வதை கட்டுப்படுத்தியது. ஏற்கனவே நோய் கட்டுப்பாட்டினை அல்லது நோய் பரவலை தடுக்கும் வகையில் ஏற்கனவே தங்களுடைய நாட்டிற்கு வெளியார் உள்நுழைவதை தடுத்திருந்த நாடுகளுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கையும் இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக வெளியே செல்பவர்களை கட்டுப்படுத்தி இருந்தது
என்பது போன்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு பந்தியை தந்து போட்டு தடிச்ச எழுத்துல தரையிக்க அதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுங்கிறத ஆக நீளமாகவும் இல்லாம ஆக சுருக்கமாகவும் இல்லாம எழுதலாம். இதுக்கு சொல் வரையறை இல்லை. இப்ப நாங்க ஒரு தனி வாக்கியத்தை 12 13 சொற்கள் எழுதுங்க என்று சொன்னது போல தடித்த எழுத்துக்கு சொல் வரையறை இல்லை. அதுக்காக பெரிய பந்தி எழுதக்கூடாது. ஒரு 15 20 சொற்களுக்குள்ள ஆகக்கூடியது 20 சொல், ஒரு 15க்குள்ளே எழுத முடியுமா என்று பார்த்தால் நல்லது. சரி, அப்ப நான் பிள்ளைகளை இந்த உரைப்பகுதியினுடைய சொல்லுங்க. சார் இந்த பந்திகை சார் இப்படி எழுதலாமா சார்? கொரோனா வைரஸ் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கட்டுப்படுத்தியதோடு மற்றும் உள்நாட்டு கட்டுப்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தியது என்று சொல்லி எழுதலாமா சார்? அதுல முன்னுக்கு நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை கட்டுப்படுத்தியது ஒரு உள்நாட்டிலும் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டது என்று சொல்லுகிற போது ஒரு விடயம் தவறப்பட்டு போகுது. எது தவறப்படுதுன்னு பாருங்க. அந்த கடைசி பாயிண்ட் சுகாதார தயார்படுத்தல்களை எழுதினால் அழகா இருக்கும். இப்ப அப்படி எழுதப்பட்டிருந்த உதாரணத்துக்கு COVID-19 பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இலங்கை வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகளோடு உள்நாட்டு கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்ததுடன் சுகாதார தயார்படுத்தல்களையும் செய்திருந்தது என்கிற பொருள் அமையும்படியாக எழுதினா நல்லது. விளங்குதா? COVID-19 பரவலை தடுக்கும் வகையில் இலங்கை வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள் மற்றும் உள்நாட்டு கட்டுப்பாடுகளுடன் சுகாதார தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டது என்று எழுதினால் அழகா இருக்கும். அது நல்ல பத்து சரிதானே. இப்ப உள்நாட்டு கட்டுப்பாடுகள்ல தான் நாங்கள் அதை பிரித்து எழுதினாங்கள். கல்வி மற்றும் நடமாட்ட கட்டுப்பாடுகள், என்ன கல்விக்கான கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டது. அதே போல நடமாட்ட கட்டுப்பாடுகள் என்று அவங்க பொதுவாக உள்நாட்டிலும் கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள் மற்றும் உள்நாட்டு கட்டுப்பாடுகளுடன் சுகாதார தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு இருந்தது என்பதாக எழுதலாம். அந்த கடைசி விஷயத்தை தவிர்க்காமல் எழுதினா நல்லது. சார், இந்த வெளிநாட்டு உள்நாட்டு விஷயத்தை எழுதாம கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க அரசாங்கத்தினால் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன எழுத முடியாது. எழுதலாம், ஆனால் ஆக சுருக்கமா போயிடும். அதுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அதை விளங்கப்படுத்தி எழுதுறதுக்கு. ஒரு எல்லை இருக்கிற போது அந்த எல்லையை முழுமையாக பயன்படுத்துறது நல்லது. உண்மையில COVID-19 பரவலை தடுப்பதற்காக இலங்கை பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று சொல்லி எழுதும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இருப்பதன் காரணமாக பயணம் நடமாட்ட கட்டுப்பாடுகளோடு சுகாதார தயார்படுத்தல்களையும் செய்திருந்தது என்பதை சொல்ல கிடைச்சா நல்லது. ஒரு நிமிஷம் பிள்ளைகள், இப்படி இருங்குவாரன் விளங்குதானே பிள்ளைகள்? இதுல நான் மிக நிறுதிட்டமா இப்ப நான் இதுக்கு எழுதக்கூடிய ஒரு விடையை எடுத்த ஒன்று உங்களுக்கு சொல்லி போட்டு போகையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வல்லமைகளோடு இருப்பாங்க, ஒவ்வொரு விதமாக அதை அணுகுவாங்க. அப்ப நான் ஓரளவுக்கு எளிமையான நீங்கள் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய விதமான ஒரு விடயத்தான் சொல்ல வேணும் என்று எதிர்பார்த்திருந்தேன். இதை விட சிறப்பாக எழுதி இருக்கிறீங்க என்றால் அது நல்லது. நான் அதை மறுக்க இல்லை. இப்போ எஸ்எல்ஏஸாக்களுக்கு சொல்லுகிற கம்ப்ரிஹென்ஷன் லெவலில் போயிட்டு நான் உங்களோட பேச இல்லை, அப்படி பேசவும் கூடாது. சரிதானே? அவர் சொன்னது போல இங்கே இலங்கை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது என்று எழுதினா என்னென்ற எழுதலாம். அது நல்லா சுருங்கிடும், இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. உண்மையில COVID-19 பரவலை தடுப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு பயணங்களோடு உள்நாட்டு கட்டுப்பாடுகளையும் விதித்து சுகாதார தயார்படுத்தல்களிலும் ஈடுபட்டிருந்தது என்பது மிக நிறுதிட்டமான ஒரு பதிலாக இருக்கும். சரிதானே? இதுல கொஞ்சம் விலகல்கள் இருக்கலாம். இந்த கருத்து அமைஞ்சிருக்குதா என்று பார்த்து கொண்டால் போதுமானது. அடுத்த உரைப்பகுதிகளில் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். இந்த பகுதியை கொஞ்சம் பாருங்க. இது வேறு ஒரு திறனை உங்களுக்கு தரும் இந்த உரைப்பகுதி. சரிதானே? இது வரைக்கும் பார்த்ததை விட இது வேறு ஒரு விதமாக நீங்கள் சிந்திக்க வேணும் என்கிறதை சொல்லித்தரக்கூடிய ஒரு பகுதி. நாங்கள் வாசிப்போம். தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது பண்டை தமிழ் மக்கள் மனம் செய்து கொண்ட முறைமை, அவர்தம் காதல் வாழ்க்கை, தலைவன் தலைவியரது இன்பத்துக்கு உதவும் பாங்கன் பாங்கியர், களவு புணர்ச்சியில் தலைவியும் தோழியும் தலைவனை சோதிக்கும் முறைகள்,
தனக்கு உண்டாகும் பல இடுக்கண்களை பொருட்படுத்தாமல் தலைவியை அடைவதில் தலைவன் கொள்ளும் முயற்சி, களவு வெளிப்பட்டபின் இருதரத்து பெற்றோரும் நடந்து கொள்ளும் முறைமை, பெற்றோர் உடன்படாத போது தோழி தலைவியை தலைவனோடு அனுப்புதல், அங்கனம் அனுப்பும் போது தலைவனிடம் கூறும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அறிவுரை, காதலர்க்குள்ள களவை தோழி தாய்மார்க்கு குறிப்பாக உணர்த்தும் திறமை முதலியவற்றை நாம் அறிந்து மகிழலாம். இந்த தகவல்கள் யாவும் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப அந்த ஒழுக்கங்கள் 5 வகைப்படும். அந்த நிலங்களின் ஒழுக்கமே 5 திணை எனப்படும். தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது பண்டை தமிழ் மக்கள் மனம் செய்து கொண்ட முறைமை, அவர்தம் காதல் வாழ்க்கை, தலைவன் தலைவியரது இன்பத்துக்கு உதவும் பாங்கன் பாங்கியர், களவு புணர்ச்சியில் தலைவியும் தோழியும் தலைவனை சோதிக்கும் முறைகள், தனக்கு உண்டாகும் பல இடுக்கண்களை பொருட்படுத்தாமல் தலைவியை அடைவதில் தலைவன் கொள்ளும் முயற்சி, களவு வெளிப்பட்ட பின் இருதரத்து பெற்றோரும் நடந்து கொள்ளும் முறைமை, பெற்றோர் உடன்படாத போது தோழி தலைவியை தலைவனோடு அனுப்புதல், அங்கனம் அனுப்பும் போது தலைவனிடம் கூறும் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அறிவுரை, காதலர்க்குள்ள களவை தோழி தாய்மார்க்கு குறிப்பாக உணர்த்தும் திறமை முதலியவற்றை நாம் அறிந்து மகிழலாம். இந்த தகவல்கள் யாவும் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒழுக்கங்கள் இடம்பெற்ற நிலங்களுக்கு ஏற்ப அந்த ஒழுக்கங்கள் 5 வகைப்படும். அந்த நிலங்களின் ஒழுக்கமே 5 திணை எனப்படும். எனக்கு இந்த உரைப்பகுதி தொடர்பாக ஒரு சமரி நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், இந்த உரைப்பகுதி எதை பற்றி பேசுது? இதுல சார் தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை சார் இந்த நிலத்துக்கு ஒப்பிட்டு கதைச்சிருக்கேன். நிலத்திற்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. பரவாயில்ல, வேற மாதிரி நான் சொல்லுவேன். மயூரன் கதைங்க. சார், அந்த ஆரம்பத்துல காணப்பட்ட 5 வகை நிலங்களும் அதுகளுக்கு அவற்றிலிருந்து அந்த ஒழுக்கங்கள் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு சார். எது சொல்லுது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது சொல்லுங்க. அது தொல்காப்பியத்துல குறிப்பிடப்பட்டுள்ள 5 வகை நிலங்களையும் ஒழுக்கங்களையும் அவற்றின் ஒழுக்கங்களையும் பற்றி சொல்லு. என்ன ஒழுக்கங்கள்? இந்த இப்ப சார் அந்த தலைவன் பாலை பொதுவாக அது விளங்குது. நான் கேட்கிறேன் கீழே அகப்பொருள் இலக்கணத்தை ஆராயும் பொழுது 5 வகை நிலங்களை குறித்தான இந்த தலைவன் தலைவியோட அனுப்புற முறைகள், இது அந்த நிலங்களில் காணப்பட்ட ஒழுக்கங்கள். 5 திணை ஒழுக்கங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. அறிந்து மகிழலாம் என்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இவ்வளவும் என்ன முதலியவற்றை என்று சொல்லி தொடங்குகிறது. பண்டை தமிழர்களின் மனம் செய்து கொண்ட முறைமை, அவர்தம் காதல் வாழ்க்கை, தலைவர் வாழ்வியல் முறைமைகள், அது எல்லாமே சேர்த்து கீழே சொல்லி இருக்கு. முதலியவற்றை நாம் அறிந்து மகிழலாம் என்று சொல்லி போட்டு அந்த முதலியவற்றை என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். இந்த தகவல்கள் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்த ஒழுக்கங்கள் அப்ப 5 திணை ஒழுக்கங்கள், 5 நிலங்களுக்குரிய 5 திணை ஒழுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை 5 திணை எனப்படும். அந்த நிலங்களின் ஒழுக்கம் 5 திணை எனப்படும். 5 வகை நிலங்களுக்கான 5 திணை ஒழுக்கங்களை அறிய கிடைக்கிறது. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தில் இருந்து 5 வகை நிலங்களுக்கான
5 வகை ஒழுக்கங்களை அறிய கிடைக்கிறது. அதுக்குள்ள அகப்பொருள் இலக்கணத்துக்குள்ள அமைகிற பல்வேறு கூறுகள் அந்த பெரிய பந்தியில சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோமாக இருந்தால் நிச்சயமா ஒரு சுருக்கத்துக்குள்ள போக இயலாது. அவ்வளவு விடயங்களையும் சேர்த்துத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த தகவல்கள் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. மேலே சொல்லப்படுகிற அந்த அவ்வளவு தகவலும் 5 திணைகளாக பகுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 திணைகளும் 5 வகை ஒழுக்கங்கள் எனப்படுகிறது. அது நிலங்களுக்கு ஏற்ப வகுக்கப்பட்டிருந்தது. 5 நிலங்களுக்குரிய 5 திணை ஒழுக்கங்களாக காணப்படுகிறது. இது தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம். சரிதானே? அப்ப இதை உள்ளடக்கியதாக நீங்க விளக்கம் சொல்ல போறீங்க. தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் 5 நிலங்களுக்குரிய 5 வகை ஒழுக்கங்களை அல்லது 5 திணை ஒழுக்கங்களை அறிய தருகிறது என்பது போல உங்களுடைய சுருக்கம் அமைஞ்சிருந்தால் பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக உணர்த்தன் திறமை என்பதனால சொல்லப்படுகிறது என்ன? இங்க குறிப்பாக உணர்த்தும் திறமை என்பதனுடைய கருத்து என்ன? தலைவன் தலைவிக்கு இடையிலான காதலை சார், அவருடைய தாய்மாருக்கு பெற்றோருக்கு நேரடியாக தெரிவிக்காமல் என்ன, நேரடியாக பெற்றோருக்கு தெரிவிக்காமல் அவர்கள் உய்த்து உணரும் வகையில் அல்லது அவர்கள் ஊகித்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு தகவல்களை வழங்கும் திறன் தோழியரிடம் இருந்ததை குறிப்பிடுகிறார். காதலர்களுக்கு உள்ள உறவை அல்லது தலைவன் தலைவிக்குள்ள காதல் உறவை பெற்றோருக்கு நேரடியாக தெரியப்படுத்தாமல் அவர்கள் உய்த்துணரும் வகையில் அல்லது ஊகித்து அறியும் வகையில் மறைமுகமாக தெரிவிக்கும் திறன் தோழியரிடம் காணப்பட்டதை குறிப்பிடுகிறார் என்பது போல எழுதினால் சிறப்பாக இருக்கு. சரி, அப்ப நாங்கள் இந்த வினாத்தாள் 2 கேள்விகள் இருந்தது, அதை நிறைவு செய்து கொண்டு நான் புதுசா பிள்ளைகளுக்கு இன்னொரு வினாத்தாள் ஒன்றை காட்டுகிறேன். ஜனு ஏதோ கேட்க வாரீங்க, சொல்லுங்க. சரி, இந்த சுருக்கத்தை திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்க ஜனு. அந்த சுருக்கத்தை கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா சார்? தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணம் 5 நிலங்களுக்குரிய 5 திணை ஒழுக்கங்களை அறிய தருகிறது. அல்லது யாராவது இப்படி எழுதியிருந்தால் தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தின் மூலம் 5 வகை நிலங்களுக்குரிய 5 திணை ஒழுக்கங்களை அறிய கிடைக்கிறது என்று எழுதினாலும் சரி. சரி, சொல்லுங்க. 9 வேர்ட்ஸ் வருது சார், பரவாயில்லையா? எத்தனை வருது? 9. 9 வந்தால் பரவாயில்ல. ஆக குறைஞ்சது 9, ஆக கூடியது ஒரு 13 வரைக்கும் போகலாம். எப்படி பாருங்க, தொல்காப்பியத்தின் அகப்பொருள் இலக்கணத்தின் மூலம் சரிதானே 5 வகை நிலங்களுக்குரிய 5 வகை ஒழுக்கங்களை அறிய கிடைக்கிறது. கூட வருதே. ஓகே சார், ஓகே. சரி, பாரு. அடுத்த உரைப்பகுதிக்குள்ள பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி வடிவத்துக்கு போவோம் பிள்ளைகள். இது நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த சுருக்கம் எழுதுதல் என்பதை தாண்டி வேறு ஒரு வடிவம். கொஞ்சம் எங்களுடைய திறனை இன்னொரு பக்கத்துக்கு திருப்புவோம். ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் சரி. அப்ப நான் இதை பிள்ளைகளுக்கு முழுவதையும் காட்சிப்படுத்தாம ஒரு பந்தியா காட்சிப்படுத்தினா வாசிக்க வசதியாக இருக்கும். இப்படி வச்சுக்கொள்வோம். வாசிப்போம். தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 to 14 வரையிலான வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுதுக.
ஒரு உரைப்பகுதியை தந்திருக்கிறாங்க, அதில் இருந்து கூற்றுக்களை தந்திருப்பார்கள். நாங்கள் அந்த கூற்றுக்களில் மிகவும் சரியான கூற்றுக்களை தெரிஞ்செடுத்து எழுத வேண்டும். அந்த கூற்றுக்களை தெரிவது மட்டுமல்லாமல் அப்போது நாங்கள் வேறு விதமான சில விடயங்களையும் கற்றுக்கொள்வோம். முதல்ல உரைப்பகுதியை வாசிப்போம் பிள்ளைகள். தரப்பட்ட கூற்றுக்களில் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குறிக்குள் எழுதுக. அறிவுறுத்தலை விட்டுட்டு இனி நாங்கள் உரைப்பகுதியில கவனத்தை செலுத்துவோம். சகல பொருளாதார நோய்களுக்கும் உல்லாச பயணத்துறையே சிறந்த கைமருந்து என கொள்வதை 1960களில் இருந்து இலங்கையும் ஏனைய வளர்ந்து வரும் நாடுகளும் உணர்ந்து கொள்கைகளையும் நிகழ்ச்சி திட்டங்களையும் உல்லாச பயண கைத்தொழிலை முன்னேற்றுவதற்காக வகுத்து வருகின்றன. சர்வதேச உல்லாச பயணத்துறையானது வளர்ந்து வரும் நாடுகளின் அத்தியாவசிய அந்நிய செலாவணியை சம்பாதித்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், வருமானங்களை உயர்த்துதல், அரசாங்க வருமானத்தை பெருக்குதல், விருத்தியடையாத பிரதேசங்களை அபிவிருத்தி செய்தல் போன்றவற்றுக்கு ஏதுவாய் அமையும் என்பது விவாதிக்கப்பட்டது. இந்நாடுகள் வரையறுக்கப்பட்ட கைத்தொழில் மயமாக்கத்திலும் ஆரம்ப பொருள் ஏற்றுமதியிலும் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை இருப்பதன் காரணமாக 3ஆம் நிலை அல்லது சேவைகள் பிரிவின் அபிவிருத்தி மீது கவனம் செலுத்த வேண்டியதான தேவை இந்நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய நிலைமை வளர்ந்து வரும் நாடுகள் வர்த்தக தடைகளுக்கு அப்பாற்பட்ட இலகுவாக வருமானம் தருகின்ற உல்லாச பயணத்துறையில் ஈடுபடுவதை தடுக்க முடியாது. உல்லாச பயண கைத்தொழில் இன்று உலகின் முன்னணி கைத்தொழிலாக விளங்குகிறது. தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம், வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வருகின்ற உல்லாச பயணிகளின் எண்ணிக்கையில் அண்மை காலங்களில் அதிகரிப்பு காணப்படுகின்றது. எனினும் மேம்போக்காக தெரியும் அளவுக்கு சர்வதேச உல்லாச பயணத்துறையின் மூலமாக வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. சர்வதேச தரத்துக்கு பொருந்தக்கூடிய சேவைகளை வழங்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள் மற்றும் உணவு, குடிபானங்கள் இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு பயிற்றப்பட்ட ஊழியர்களுக்கான கொடுப்பனவு செய்ய வேண்டி ஏற்படுதலினால் வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமையும், கீழ்நிலையில் உள்ள குறைந்த அளவு தொழில் வாய்ப்புகளே உல்லாச பயணத்துறையினால் உருவாகின்றமையும், பணவீக்கம் உயர்ந்து செல்லுதலும் அவர்களின் வாதங்களாகும். உல்லாச பயணத்துறையை உக்கிரமாக எதிர்ப்பவர்களின் எண்ணம் உல்லாச பயண கைத்தொழில் காரணமாக பயங்கர பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் ஒன்று உண்டாகின்றது என்பதாகும். சமூக விழுமியங்கள் மற்றும் கணிப்புகள் அருகிச் செல்லலும் சூழல் மாசடைதலும் அவர்கள் எடுத்துக்காட்டும் ஏனைய விடயங்களாகும். இருப்பினும் உல்லாச பயண கைத்தொழிலினால் உண்டாகின்ற நன்மை தீமைகள் அவ்வப்பொருளாதாரங்களின் அபிவிருத்தி மட்டும் சமூக அரசியல் நிலைமைகளை சார்ந்து மாற்றம் அடைவனவாகும். சரி, நாங்கள் கூற்றுக்களை மதிப்பிடுவதற்கு முன்னுக்கு பிள்ளைகள் எங்களால் இந்த உரைப்பகுதிகளை சரியாக வாசித்து விளங்கிக் கொள்ள முடியுதா என்பது தொடர்பில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். திருப்பியும் அந்த உரைப்பகுதியை வாசிக்கிறேன். சகல பொருளாதார நோய்களுக்கும் உல்லாச பயணத்துறையே சிறந்த கைமருந்து என கொள்வதை 1960களிலிருந்து இலங்கையும் ஏனைய வளர்ந்து வரும் நாடுகளும் உணர்ந்து கொள்கைகளையும் நிகழ்ச்சி திட்டங்களையும் உல்லாச பயண கைத்தொழிலை முன்னேற்றுவதற்காக வகுத்து வருகின்றன. சர்வதேச உல்லாச பயணத்துறையானது வளர்ந்து வரும் நாடுகளின் அத்தியாவசிய அந்நிய செலாவணியை சம்பாதித்தல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், வருமானங்களை உயர்த்துதல், அரசாங்க வருமானத்தை பெருக்குதல், விருத்தியடையாத பிரதேசங்களை அபிவிருத்தி செய்தல்
போன்றவற்றுக்கு ஏதுவாய் அமையும் என்பது விவாதிக்கப்பட்டது. இந்நாடுகள் வரையறுக்கப்பட்ட கைத்தொழில் மயமாக்கத்திலும் ஆரம்ப பொருள் ஏற்றுமதியிலும் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை இருப்பதன் காரணமாக 3ஆம் நிலை அல்லது சேவைகள் பிரிவின் அபிவிருத்தி மீது கவனம் செலுத்த வேண்டியதான தேவை இந்நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய நிலைமை வளர்ந்து வரும் நாடுகள் வர்த்தக தடைகளுக்கு அப்பாற்பட்ட இலகுவாக வருமானம் தருகின்ற உல்லாச பயணத்துறையில் ஈடுபடுவதை தடுக்க முடியாது. சரி, இந்த உரைப்பகுதியில இந்த துண்டத்துல உரையாசிரியர் சொல்ல வருகினால் உரையாசிரியர் வலியுறுத்த விரும்புகிற நோக்கம் என்னவாக இருக்குது? இந்த உரைப்பகுதியில உரையாசிரியர் வலியுறுத்த விரும்புகின்ற கருத்து அல்லது உரையாசிரியர் முன்வைக்கின்ற பிரதானமான கருத்தாக என்ன இருக்கு மயூரன்? சார், சுற்றுலா கைத்தொழிலானது வருமானத்தை ஈட்டித்தர்ற ஒரு பிரிவாக இருக்கிற அதே வேளை அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயமா வளர்ந்து வருதுன்னு சொல்லுவோம். நான் உங்களுடைய பதிலை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதை சீரமைக்கிற விதமாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதை ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். இங்கு உரையாசிரியர் உல்லாச பயணத்துறையை மேம்படுத்துவதற்காக முன்வைக்கின்ற எத்தனை விதமான வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை விதமான கருத்துக்களை உரையாசிரியர் முன்வைக்கிறார் அல்லது எத்தனை நியாயங்களை முன்வைக்கிறார் இந்த உல்லாச பயணத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர் முன்வைக்கின்ற நியாயங்கள் எத்தனை இருக்கு? சார், ஒரு சர்வதேச அந்த உல்லாச 2 வகையான நியாயங்களை முன்வைக்கிறார். இந்த 2 வகையான நியாயங்களையும் சொல்லுங்க. உல்லாச பயணத்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்தி கூறுவதற்காக அவர் முன்வைக்கின்ற நியாயங்களை பாருங்க. இதுக்குள்ள அவர் ஒரு ரேஷனல் ஒன்று சொல்லுகிறார், ஜஸ்டிபிகேஷன் ஒன்று சொல்லுவோம் தானே. அது சார் அந்நிய செலாவணியை ஈட்டி தரதா சொல்றாரு. என்னது ஏற்றுமதிகள்ல அதிக அளவு தாங்கி இருக்காம அந்த ஏற்றுமதிகள் மூலமா அதிக அளவு லாபம் கிடைக்கிறத விட இதுல பாருங்க, இதுல ஒன்று உல்லாச பயண கைத்தொழிலால ஏற்படக்கூடிய நன்மைகளை ஒரு வாதமாக முன்வைக்கிறேன். உல்லாச பயண துறையினால ஏற்படக்கூடிய நன்மைகள் அவர் முன்வைக்கின்ற ஒரு வாதமாக இருக்கிறது, அல்ல ஒரு நியாயப்படுத்தலாக இருக்கிறது. 2வது, நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு அல்லது பொருளாதார இயல்பினை அவர் 2வது நியாயப்பாடாக முன்வைக்கிறேன். சரிதானே? அப்ப உல்லாச பயணத்துறை நாட்டின் பொருளாதார நோய்களுக்கு, அதாவது பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதற்காக 2 விதமான நியாயப்படுத்தல்களை முன்வைக்கிறார். ஒன்று, சுற்றுலா பயணத்துறையினால இலங்கை போன்ற வளர்முக நாடுகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை பட்டியல்படுத்துகிறார். 2வது, இந்த நாடுகளின் பொருளாதாரம் எவ்வாறான இயல்பை கொண்டிருக்கு என்று சொல்லி அந்த இயல்புக்கு ஏற்ற விதமாக பொருளாதாரத்துல சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது முக்கியமானது என்பதாக 2வது விஷயத்தை சொல்லுகிறேன். முதலாவதா பாருங்க, அவர் சொல்லுகிற சுற்றுலா பயணத்துறையினால கிடைக்கக்கூடிய நன்மைகள், எத்தனை வகையான நன்மைகளை அவர் அடையாளப்படுத்துகிறார்? ஜானு, கதை 5 சார். 5 வகையான நன்மைகள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் பிள்ளைகள், இதை இப்படி வச்சுக்கொண்டுதான் பின்னுக்கு கேள்வியை கேட்பார்கள். உரையாசிரியர் சுற்றுலா பயணத்தினால் பெறக்கூடிய 5 வகையான நன்மைகளை சொல்லுகிறார், நீங்கள் ஆமா இல்லையா என்று குறிக்க வேண்டி இருக்கும். அதே போல 2 வகையான நியாயங்களை எடுத்து ஒதுக்கிறார் என்று சொல்லுவார்கள். இங்க 2 வகையான நியாயங்கள். ஒன்று நன்மை சொல்றார், 5 விதமான நன்மை, 5 விதமான இல்லை, 5 இது மாதிரியான இன்னும் இருக்கின்றார், 5 அடையாளப்படுத்துகிறேன். சரிதானே? ஒன்று பாருங்க, அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறது, வெளிநாட்டு காசு வரும். 2வது, தொழில் வாய்ப்புகள் உருவாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், அரசாங்க வருமானம் பெருக்கப்படும், வளர்ச்சி அடையாத பிரதேசங்கள் வளர்ச்சி பெறும் போன்றவற்றுக்கு ஏதுவாய் அமையும்.
ஏதுவாய் அமையும் என்ற காரணமாக அமையும். ஏது என்ற காரணம் தானே காரணமாக அமையும் என்று சொல்லுகிறேன். அடுத்து இரண்டாவது பாருங்க, இந்த நாடுகளினுடைய பொருளாதார இயல்பு, பொருளாதார கட்டமைப்பு. இந்த நாடுகள் வரையறுக்கப்பட்ட கைத்தொழில் மயமாக்கத்திலும், அதாவது கைத்தொழில் துறையில பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கிற லிமிட்டெட் கைத்தொழில் மயமாக்கம், வரையறுக்கப்பட்ட கைத்தொழில் மயமாக்கத்திலும் ஆரம்ப பொருள் ஏற்றுமதியிலும் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை. ஆரம்ப பொருள் என்றால் மூலப்பொருளாக ஏற்றுமதி செய்யும். ஆரம்ப பொருள் ஏற்றுமதியிலும் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை இருப்பதன் காரணமாக மூன்றாம் நிலை அல்லது சேவைகள் பிரிவின் அபிவிருத்தி மீது கவனம் செலுத்த வேண்டிய தேவை இந்த நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ நாடுகளுக்கு 3 பொருளாதார துறைகள் இருக்குது: விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, சேவைத்துறை. அப்போ கைத்தொழில் துறை மட்டுப்படுத்தப்பட்டு போச்சு. விவசாயத்துறையில சில ஆரம்ப பொருட்கள் தான் ஏற்றுமதி செய்யப்படுது, சரிதானே? தேயிலை, ரப்பர், அப்படியான சிலது போகுது, ஆரம்ப பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு அவர் சொல்றேன். ஆகவே 3வது பிரிவான சேவைகள் துறையை விருத்தி அடைய செய்ய வேண்டியது இந்த நாடுகளுக்கு முக்கியம். மற்ற 2 துறையும் பெரிய அளவுக்கு வெளிநாட்டு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியில இல்லை, சரிதானே? கைத்தொழில்துறை வரையறுக்கப்பட்டு போயிருக்குது. அடுத்தது 1ஆம் நிலையில ஆரம்ப பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. ஆகவே 3வது பிரிவான சேவைகள் பிரிவை அபிவிருத்தி செய்ய வேண்டி இருக்குது. இதுல இன்னும் ஒரு நியாயத்தை சொல்லுகிறார். இந்த சேவைகள் பிரிவுக்கு தடை எல்லாம் போடல, பொருளாதார தடை, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி சுற்றுலா பயணிகள் வருகிற போது காசு வரும். அப்ப இது 2வது நியாயமாக சொல்லுகிறார். இந்த நாடுகளின் பொருளாதார இயல்பு, இவை கைத்தொழில வளர்ச்சி அடையலை, நம்ம ஆரம்ப பொருட்களின் ஏற்றுமதியில தங்கி இருக்கிறோம். ஆகவே இதை 3ஆம் நிலையாக இருக்கிற சேவைகள் துறை, குறிப்பாக சுற்றுலா பயணத்தை மேம்படுத்துறது இன்னும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு வருகிறேன். புரிஞ்சுதா பிள்ளைகள்? இதுல சொல்லுகிறது, இப்போ சகல பொருளாதார நோய்களுக்கும் உல்லாச பயணத்துறை சிறந்த மருந்து என்கிற கூட்டை ஆதாரப்படுத்துவதற்கு உரையாசிரியர் 2 விதமான நுட்பங்களை கையாளுகிறார், 2 விதமான நியாயங்களை முன்வைக்கிறார். ஒன்று அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், 2வது இந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில ஒரு தெரிவாக சுற்றுலாத்துறை இருப்பது அடையாளப்படுத்துகிறேன். அடுத்த பந்திக்குள்ள போவோம். அடுத்த பந்தி இன்னும் அழகாக இருக்கு. பாத்தீங்கன்னா, உல்லாச பயண கைத்தொழில் இன்று உலகின் முன்னணி கைத்தொழிலாக விளங்குகிறது. தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம், வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வருகின்ற உல்லாச பயணிகளின் எண்ணிக்கையில் அண்மை காலங்களில் அதிகரிப்பு காணப்படுகின்றது. எனினும் மேம்போக்காக தெரியும் அளவுக்கு சர்வதேச உல்லாச பயணத்துறையின் மூலமாக வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. சர்வதேச தரத்துக்கு பொருந்தக்கூடியதாக சேவைகளை வழங்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள் மற்றும் உணவு, குடிபானங்கள் இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு பயிற்றப்பட்ட ஊழியர்களுக்கான கொடுப்பனவு செய்ய வேண்டி ஏற்படுதலினால் வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமையும், கீழ்நிலையில் உள்ள குறைந்தளவு தொழில் வாய்ப்புகளே உல்லாச பயணத்துறையினால் உருவாகின்றமையும் பணவீக்கம் உயர்ந்து செல்லுதலும் அவர்களின் வாதங்களாகும். இது கொஞ்சம் ஆழமான விஷயம். அந்த கடைசி சொல்ல மட்டும் நாங்கள் விட்டு மிச்சத்தை பார்ப்போம். உல்லாச பயன், அது அந்த உல்லாச என்றதை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியை நாங்கள் முழுமையாக கலந்துரையாடும் பிள்ளைகள். இதை வட்டி விடுறேன், சரியா? உல்லாச பயண கைத்தொழில் இன்று உலகின் முன்னணி கைத்தொழிலாக விளங்குகிறது. தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம், வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு ஆகிய காரணங்களினால் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வருகின்ற உல்லாச பயணிகளின் எண்ணிக்கையில் அண்மை காலங்களில் அதிகரிப்பு காணப்படுகிறது. இப்ப இங்க சொல்லுங்க, இந்த வளர்முக நாடுகளுக்கு உல்லாச பயணிகள் வருவது அதிகரிப்பதற்கான எத்தனை காரணங்களை இந்த உரைப்பகுதி சொல்லுது? வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உல்லாச பயணிகளின் வருகை அதிகரித்து செல்வதற்கான எத்தனை காரணங்கள் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள்?
ரெண்டா சார்? எத்தனை? ரெண்டு சார். 2. ரெண்டு. ஓகே ஜிசா, சொல்லுங்க எத்தனை, என்னென்னு சொல்லி சொல்லுங்க கேப்போம். அந்த உயர்ந்து வரும் தனியார் வருமானம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிக்கும். அது ரெண்டும் சார். உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம், அவர்கள் தலா வருமானம் அதிகரிக்கிறது, ஓய்வு நேரம் அதிகரித்தது. வேற தனு, வேற ஏதாவது காரணம் இருக்கா? தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம் வரும் சார். இது ரெண்டையும் உண்டாக்குவோமா பிரிப்போமா? ஒன்று என்ன என் முன்னேற்றம் பொதுவான சொல்லினால்தான் அது இணைக்கப்பட்டிருக்கு. தொழில்நுட்பம் போக்குவரத்து முன்னேற்றம், சரிதானே? அப்ப தொழில்நுட்ப போக்குவரத்து துறைகளில் முன்னேற்றம் என்பது பொதுவான ஒரு பயனிலையாக இருப்பதனால இது ஒரு காரணமாக எடுப்பப்படும். தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம், வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம். இந்த மற்றும் என்பதை நாங்கள் இறுதிக்கு முன்பாக இருக்கிற மற்றும் என்பதாக எடுப்போம். ஓய்வு நேரம் அதிகரிப்பு. நாங்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம், அங்க தனியார் வருமான மட்டம் என்ன நடக்குதுன்னா அதுக்குள்ளேயே சொல்லப்பட்டுட்டது. இல்லாவிட்டால் பின்னுக்கு வருமாக இருந்தால் இப்ப வளர்ச்சியடைந்த நாடுகளின் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு கண்டு வந்திருந்தால் அது ஒரு காரணியாகத்தான் எடுக்கும். விளங்குதா? தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு கண்டு வந்திருந்தால், அதிகரிப்பு என்பதனாலதான் தனியார் வருமான மட்டமும் அடையாளப்படுத்தப்படுகிறது, ஓய்வு நேரமும் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே அது ரெண்டும் சேர்த்து ஒரு விஷயம் என்று எடுப்போம். ஆனால் இங்க வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம், அது தனியான ஒரு விடயமாக சொல்லப்பட்டு விட்டது. வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம், அதுல எங்க ஏதாவது மிகுதி நிக்குதோ, தொங்கி நிக்குதோ? இல்லை. அப்ப அது ஒரு காரணியாக எடுக்கிறோம். மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு, அது ஒரு தனி காரணி. இப்போ 3 விஷயம். ஒன்று தொழில்நுட்பம் போக்குவரத்து என்பவற்றில் முன்னேற்றம், இரண்டாவது வளர்ச்சியடைந்த நாடுகளின் மக்களின் வருமானம் அதிகரித்து செல்கிறது, 3 ஓய்வு நேரம் அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வருகின்ற உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் அதிகரிப்பு காணப்படுகிறது. சரிதானே? இப்ப இதை கேள்வி கேட்கிற போது கவனமா இருக்கணும். அந்த காரியங்களை அவர்கள் எண்ணித்தான் கேட்பார்கள், எத்தனை விடயங்கள் இருக்குது. உங்களுக்கு தமிழ் பாக்குறது தானே. மௌயூத் சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம அந்த தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம் என்றது காரியமாகவும், தனியார் வருமானம் மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் என்ற காரணமாகவும் பார்க்கலாம். அதனாலதான் இது ஏற்படுது. இல்லை, இங்கு காரியமாக நீங்கள் எது எடுக்க வேணும்? இந்த பகுதியில நாங்கள் இது வரைக்கும் பார்த்த இந்த நான் இப்போ ரெட்டை கோடு போடுகிற பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் என்பதாக நீங்கள் எது எடுக்க வேணும்? உல்லாச பயணிகளின் முன்னேற்றம், உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது காரியம். அந்த நிகழ்த்துகின்ற எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது? இதான் 3 தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 காரணங்களுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு இந்த பந்தியில சொல்லப்படவில்லை. எங்களுக்கு எங்களோட பொதறிவுக்கு அது தெரியலாம். ஆனால் இதுல அந்த 3 காரணிகளும் சமமாக தொழிற்படுகின்றன என்று இருக்கே தவிர அவற்றுக்கு இடையில ஒரு இடைத்தொடர்பு ஒன்று இல்லை. மௌஜூத், விளங்குதா? 3 காரணிகள் இங்க தொழிற்படுகிறது. ஒன்று தொழில்நுட்பம் போக்குவரத்து துறையினுடைய வளர்ச்சி, 2வது வளர்ந்த நாடுகள்ல மக்களின் வருமான மட்டம் அதிகரித்திருக்கிறது, 3வது அவர்களுடைய ஓய்வு நேரம் அதிகரித்திருக்கிறது. இங்கு வருமான மட்டம் அதிகரித்ததாலே ஓய்வு நேரம் அதிகரித்ததா என்று கேட்டால் தெரியாது எங்களுக்கு. இப்போ ஒரு கூற்று தரப்பட்டிருக்குது, வளர்ந்த நாடுகளில் தனியார் வருமான மட்டம் அதிகரித்ததன் காரணமாக ஓய்வு நேரம் அதிகரித்தது. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்று தந்தால் எங்களை விட என்னவாக இருக்கும்? நிச்சயிக்க முடியாது. ஏன்னா அவற்றுக்கு இடையில என்ன தொடர்பு என்று சொல்லி எங்களுக்கு தெரிய இல்லை. சரிதானே? அதே போல தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்தின் காரணமாக வளர்ந்த நாடுகளில்
தனியால் வருமான மட்டம் அதிகரித்தது. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது. என்ன சொல்லுவீங்க பிள்ளைகள்? கேள்வி இருக்கா? அந்த கேள்வியை நாங்க சொல்லுவோம். கொஞ்சம் இருங்க, திருப்பி சொல்லுவோம். நாங்கள் என்னென்ன தொழில்நுட்பம் போக்குவரத்து துறையின் முன்னேற்றம் காரணமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் தனியார் வருமான மட்டம் அதிகரித்தது, அல்ல தனிநபர் வருமான மட்டம் அதிகரித்தது என்ற ஒரு கூற்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் இங்க அதை ஆமண்டு ஏற்றுக்கொள்றதா, மறுக்கிறதா, இல்ல தெரியலை என்று சொல்றதா? தெரியாது எங்களுக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு இங்க எங்களுக்கு சொல்லப்பட்டு இல்லை. விளங்குதான? சில வேளையில அதனால அங்க தொழில்நுட்பமும் போக்குவரத்து முன்னேற்றம் அடைந்ததால அவருடைய தர வருமானம் மட்டும் கூடியிருக்கலாம். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சதால வேலை நேரம் குறைஞ்சு அவர்களுக்கு ஓய்வு கிடைச்சிருக்கலாம். அது சரி, அது எங்களுடைய தனிப்பட்ட அறிவின் காரணமாக நாங்கள் உணர்ந்து கொள்வது. இந்த உரைப்பகுதியில 3 காரணிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்குது. சரிதானே? 3ம் பரவலாக தான் நிற்குது, ஒன்றின் பின் ஒன்றாக இல்லை. ஒரே நிலையில தான் 3 பேரும் நிற்கணும். யாரு? தொழில்நுட்பம், போக்குவரத்து என்பவற்றில் முன்னேற்றம். 2வது தனியார் வருமான மட்டம் அல்ல தனிநபர் வருமான மட்டம் அதிகரித்தமை. 3வது ஓய்வு நேரம் அதிகரித்தமை. இந்த 3 காரணங்களினுடைய விளைவாக நான் சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? இப்ப இப்படி ஒரு ஆள் நிற்கிறாரு, இப்படி ஒரு ஆள் நிற்கிறாரு, இப்படி ஒரு ஆள் நிற்கிறாரு, ஒரே லைன்ல தான் நிற்கணும். இந்த 3 பேர் ஆளையும் சேர்ந்து ஒரு விளைவு ஒன்று நடந்திருக்குது. என்ன விளைவு? உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சு. உல்லாச பயணிகளுடைய வருகை. இவர்களுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்கின்றங்களுக்கு கேட்டால் இவைக்கு நேர்கணியமான தொடர்பு இருக்கா, எதிர்கணியமான தொடர்பு இருக்கா, ஒருத்தர் சார்ந்து இயங்குகிறோமா என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது. இந்த உரைப்பகுதியில் அந்த தகவல் இல்லை. விளங்குதா பிள்ளைகள்? இந்த உரைப்பகுதியை நீங்க புரிஞ்சு கொண்டீங்களா நான் சொல்றேன் என்ன என்று சொல்லி? நல்ல. அடுத்த பகுதிக்கு சொல்லுங்க சார். இப்ப இந்த உரைப்பகுதியோட ஒப்பிட்டு பார்க்காம சார், இப்ப வருமானம் மட்டும் நீங்க தந்திருக்கு தானே, தனியார் வருமான மட்டம் சொல்லி தந்திருக்கு தானே, உயர்ந்த தனியார் வருமான மட்டம் மற்றும் ஏன் இப்ப ஓய்வு நேரம் இல்லாமைக்கு மேலதிக நேர அதிகரிப்புன்னு சொல்லி வேற ஒரு இந்த பந்தியோட இல்லாமைக்கு பொதுவா வரைக்குள்ள சார், அதை நாங்க ஒன்றா எடுக்கணுமா இல்ல பிரிச்சு 2ஆ எடுக்கணுமா? எதுலயமா விளங்கலடா? இப்ப உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் என்று தராமைக்கு சார் மேலதிக நேர அதிகரிப்புன்னு சொன்னா அது வந்து நாங்க ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறதா? நான் சொல்லுகிறது இது 2ஐயும் 2ஆக அடையாளப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறையை நாங்கள் பயன்படுத்தினாங்கன்னு பாருங்க. முதலாவது அது சார் எனக்கு உயர்ந்த வரம் அதிகரிப்பு, இந்த 2 வார்த்தையை என்ன நடத்துறாங்க? இந்த உயர்ந்து வரம் என்கிற வார்த்தை இல்லை என்று வச்சுக் கொள்ளுங்க. இது இதுல இருக்க இல்லை. உயர்ந்து வரம் என்கிறது இருக்க இல்லை. சரிதானே? வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு. இப்போது எத்தனை காரணம்? ஒரு காரணம். ஏன் இந்த தனியார் வருமான மட்டம் என்பதுக்கு என்ன நடக்குது என்றது பின்னுக்கு அதிகரிப்பு என்கிற வார்த்தையினாலதான் அடையாளப்படுத்தப்படுது. அதிகரிப்பு தனியார் வருமான மட்டத்துக்கும் ஓய்வு நேரத்துக்கும் பொதுவான பயனிலையாக இருப்பதனால நாங்கள் ஒரு காரணியாக எடுத்தோம். இப்ப உயர்ந்து வரும் என்கிற வார்த்தை இருந்தால் 2 காரணியாக எடுக்கிறோம். இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டீங்களா நீங்க முதல்ல? இதே போல நீங்க அந்த உரைப்பகுதியின் சூழ்நிலை கேட்டபடிதான் முடிவு சொல்லலாம். ஒற்ற வார்த்தையில எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம். இப்ப 2மே வருமானத்தோட தொடர்பு பட்டதா இருந்தாலும் ஒன்று உயர்ந்து வருகிறது, 2வது அதை முடிச்சுட்டு அடையாளப்படுத்தி அதாவது அதிகரிப்பு என்று அடையாளப்படுத்திட்டார். அப்ப 2ம் தனித்தனி பயனிலைகளை கொண்டிருப்பதனால அவை 2 வசனங்கள். அதை வச்சு கொண்டுதான் அடையாளப்படுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு விளங்குத நான் சொன்னது? இந்த உயர்ந்து வரும் என்கிற ஒற்ற வார்த்தை இல்லாவிட்டால் இப்போது இது ஒரு காரணமாக மாறும். தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம் என்பதோட கம போட்டுட்டு வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு என்று வருகிற போது இப்போது இது ஒரு காரணி. இந்த இவ்வளவும் சேர்த்து ஒரு காரணியாக இருக்கு. ஏன் அதிகரிப்பு என்கிற பயனிலைக்கு 2
கூட்டு எழுவாய் ஒன்று தரப்பட்டிருக்காங்க. அதாவது தனியால் வருமானமும் ஓய்வு நேரமும் அதிகரிப்பு. இந்த மற்றும் என்பதை நாங்கள் உம்மண்டு எடுத்துக்கொண்டு வளர்ச்சியடைந்த நாடுகளில் தனியார் வருமான மட்டமும் ஓய்வு நேரமும் அதிகரிப்பு கண்டெடுக்க வேண்டி வரும். இங்க அப்படி இல்லை, உயர்ந்து வரும் என்கிற வார்த்தை இருக்கிறதால நாங்கள் அதை தனியாகவே பிரித்து எடுத்துட்டோம். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம், அவங்க தனிநபர் வருமானம் அதிகரிக்கிறது. அடுத்தது மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு, அது தனியாக எடுக்கிறோம். இப்படி அந்த இதுக்குள்ள இருக்கிற இந்த ரசனை பிடிபட்டுக்குதா பிள்ளைகளுக்கு? விளங்கிச்சா சொல்றது அல்லது அலப்படிக்குதா? ஆம் சார், விளங்கிட்டு கிளியர் சார். கிரேட். சரி, அடுத்த விடயம் பாருங்க. எனினும், இப்படி எனினும் என்று சொல்லி ஒரு சொல்லு வரைக்கும் அதனுடைய அர்த்தம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். மேல சொன்னதுல இருந்து முரண்பட போறார். என்ன? எனினும், ஆனால், இருந்த போதும் என்கிற சொற்களை கண்டோன்னு நாங்கள் டென்ஷன் ஆகிட வேணும். கொஞ்சம் மேல சொன்னதுக்கு முரணாக ஏதோ ஒன்றை சொல்லுகிறார். ஆகவே என்று சொல்லுவாராக இருந்தால், இதனால், ஆகவே என்று சொல்லுவதாக இருந்தால், மேலே இருக்கிற ஆதாரம் என்ன? மேலே இருக்கிற விடயத்தை ஆதாரப்படுத்த போகிறார், மேலே இருக்கிற விடயத்தோட இணைஞ்சு போறார். இங்கே எனினும் என்று சொல்வதால மேல நீங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டு மக்கள் அதிகரிப்பு ஏற்படுது இருந்தாலும் ஏதோ குறை சொல்ல போறார் நாங்களும் விளங்கிட வேணும். அல்லது மேலே ஒரு குறையான விடயம் சொல்லி போட்டு இருந்த போதும் என்று சொன்னால் அப்ப ஏதோ ஒரு நல்லதை சொல்ல போறார். நிச்சயமா மேலே இருக்கிறதுக்கு முரணான ஒரு கருத்து இருக்கும். எனினும், இருந்த போதும், ஆனால் என்கிற வார்த்தை வந்தால். அடுத்த பாருங்க. மேம்போக்காக தெரியும் அளவுக்கு சர்வதேச உல்லாச பயணத்துறையின் மூலமாக வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பலர் ஏற்றுக்கொள்வதில்லை. சர்வதேச தரத்துக்கு பொருந்தக்கூடியதாக சேவைகளை வழங்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள் மற்றும் உணவு குடிபானங்கள் இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு பயிற்றப்பட்ட ஊழியர்களுக்கான கொடுப்பனவு செய்ய வேண்டி ஏற்படுதலினால் வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமையும், கீழ்நிலையில் உள்ள குறைந்தளவு தொழில் வாய்ப்புகளே உல்லாச பயணத்துறையினால் உருவாகின்றமையும், பணவீக்கம் உயர்ந்து செல்லுதலும் அவர்களின் வாதங்கள் ஆகும். சரி, இப்ப நான் பிள்ளைகள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சர்வதேச உல்லாச பயணத்துறையின் மூலமாக வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு வெளியே தெரிகிற அளவுக்கு அல்லது மேம்போக்காக தெரிகிற அளவுக்கு நன்மைகள் கிடைப்பதில்லை என்று வாதிடுபவர்கள் அதற்கு எத்தனை நியாயங்களை முன்வைக்கிறார்கள்? திருப்பி இங்கு சொல்லுகிறேன், கவனிங்கோ. மேம்போக்காக தெரிகின்ற அளவுக்கு, அதாவது மேலோட்டமாக தெரிகின்ற அளவுக்கு உல்லாச பயணத்துறையின் மூலமாக வளர்முக நாடுகளுக்கு நன்மைகள் கிடைப்பதில்லை என கூறுபவர்கள் முன்வைக்கின்ற எத்தனை வாதங்கள் அல்லது எத்தனை காரணங்கள் இங்கே இருக்குது? எத்தனை பிரதானமான காரணங்களை முன்வைக்கிறார்கள்? 3 சார். 3. மயூரன்? 2 சார். 2. வேற யாரு? மௌயூத்தங்க? சரி, பாப்போம். வேற யார் கேட்கிறாங்க? ஆரணி, மௌயூத் சொல்லுங்க, எத்தனை? சொல்ற விளங்குதா? மேலோட்டமாக தெரிகின்ற அளவுக்கு வளர்முக நாடுகளுக்கு இந்த உல்லாச பயணத்துறை நன்மை அளிப்பதில்லை என்பதற்கு உரையாசிரியர் இந்த பகுதியில் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன்வைக்கின்ற எத்தனை காரணங்களை சொல்லுகிறார்? முபாசிர் சொல்லுங்க. முபாசிர் பேசுற கேக்குதா? ஓம் சார். ஆம், சொல்லுங்க பாப்போம். சிம்சன் இன்னைக்கு கூட பேச இல்லை. சிம்சனோட கேப்பம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். 4 காரணங்கள். சிம்சன் அந்த 4ஐயும் சொல்லுங்க, கேப்பம் என்னண்டு.
சர்வதேச தரத்துக்கு பொருந்தக்கூடியதாக சேவைகளை வழங்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள் மற்றும் உணவு குடிபானங்கள் இறக்குமதி உண்டு சார். இன்னொன்று, வெளிநாட்டு பயிற்றப்பட்ட ஊழியர்களுக்கான கொடுப்பனவு செய்ய வேண்டி இருப்பதனால் வெளிநாட்டு செலவாணி தேய்வடைகிறது 2 சார். இன்னொன்று, கீழ்நிலையுள்ள குறைந்த அளவு தொழில் வாய்ப்புகள் உல்லாச பயணத்துறையினால் உருவாகின்றவையும் அந்த தொழில் வாய்ப்பு சம்பந்தம், அது 3வது சார். பணவீக்கம் உயர்ந்து செல்வது 4. 4வது. கிரேட். இப்ப எனக்கு சொல்லுங்க சிம்சன், இப்படியே இருங்க லைன்ல. வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமைக்கான எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றதுக்கான எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? சிம்சன் மட்டும் சொல்லட்டும், மற்ற ஆஃபில் இருங்க. 2 சார். என்னென்ன? தேவையான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள் மற்றும் உணவு குடிபான இறக்குமதியும் சார். பயிற்றப்பட்ட ஊழியர்களுக்கான அந்த கொடுப்பனவு செய்ய வேண்டியிருக்கிறது. பயிற்றப்பட்ட ஊழியர்களுக்கான கொடுப்பனவு செய்ய வேண்டி ஏற்படுது. அப்போ வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமே இங்க எத்தனை காரணம்? 2 காரணமா? ஒரு காரணம்? ஒரு காரணம். அப்படியானால் அந்த மேலோட்டமாக தெரியும் அளவுக்கு நன்மைகள் கிடைப்பதில்லை என்பவர்கள் முன்வைக்கிற எத்தனை காரணங்கள் இங்கே இருக்கு உரைப்பகுதியில்? 3 சார். 3 காரணம். முதல் 4 தெரிஞ்சதல்லோ? சார். எப்படி 4 தெரிஞ்சது? சர்வதேச தரத்துக்கு பொருந்தக்கூடிய சேவைகளை வழங்குவதற்கு தேவையான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள் மற்றும் உணவு குடிபானங்கள் இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு பயிற்றப்பட்ட ஊழியர்களுக்கான கொடுப்பனவு செய்ய வேண்டி ஏற்படுதலினால் வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமையும். அப்ப இங்க காரணமாக சொல்லப்படுவது, பிரதானமான காரணம் எது? வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமை. சரிதானே? வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றதற்கு உள்ளுக்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன? பொருட்களினுடைய இறக்குமதி. 2வது, வெளிநாட்டு பயிற்சி எடுத்த தொழிலாளர்கள், வெளிநாட்டில இருந்து பயிற்றப்பட்ட ஊழியர்கள் இங்க வர வேண்டி இருக்குது அந்த உல்லாச பயணிகளுக்கு ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு, அவர்களுக்கான கொடுப்பனவு செய்தல் ஆகிய 2 காரணங்களால வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமை. இப்ப விளங்குதா இதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுக்கு இருக்கிற ஒரு காரணகாரிய தொடர்பு? புரியுதா பிள்ளைகள்? சரி, இப்ப பாருங்க, இங்க ஒரு 3 மட்டத்திலான தொடர்பு ஒன்று காட்டப்பட்டிருக்கு. 3 படிமுறையாக ஒரு பின்தொடரும் தன்மையிலான தொடர்பு ஒன்று ஏற்படுது. பாருங்க, 1, பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படுதல். என்ன இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படுறதுனால ஏற்படுகிற விளைவு என்ன? இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படுவதாலே ஏற்படுகிற விளைவு என்ன? அந்நிய செலாவணி தேய்வடைகிறது. அந்நிய செலாவணி தேய்வடைதல். அந்நிய செலாவணி தேய்வடைதலினால ஏற்படுகிற விளைவு என்ன? பணவீக்கம் உயர்ந்து சொல்றது. இல்ல பணவீக்கம் அது தனியாக சொல்லுங்க. தொழில் வாய்ப்புகள் குறைந்த அளவு தொழில் வாய்ப்புகள் ஏற்படுது. வெளிநாட்டு செலாவணி தேய்வடைவதனால குறைந்த தொழில் வாய்ப்புகள் இல்ல, அது கீழ்நிலையில் உள்ள குறைந்த தொழில் வாய்ப்புகள். இப்ப டாப் லெவல் வேலை வாய்ப்பு ஒன்றும் வராது, கீழ்நிலையில இருக்கிற இந்த எடுபடி வேலைக்குரிய வேலை வாய்ப்புகள் தான், அது கொஞ்சம் தான் கிடைக்கும்னு சொல்லித்தான் சொல்லுகிறேன். அதுக்கும் வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகின்றமைக்கும் தொடர்பு இருக்கா? இங்க 3 காரணிகள் இயங்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 1, வெளிநாட்டு செலாவணி தேய்கின்றமை. சிம்சன் அழகா அந்த பகுதியை வழங்கப்படுத்தி சொன்னார். அவர் சொல்லுகிற போது கொஞ்சம் புரிதல் குறைபாடு. இந்த பேப்பரை முன்னோ தந்திருந்தா அது நீங்க வேற மாதிரி செய்வீங்க, அது வேறு. நான் ஏன் இந்த பேப்பரை போட இல்லைன்றதுக்கு இதாங்க சரிதானே. நாம கொஞ்சம் ஒன் த ஸ்பாட்ல படிச்சு பார்ப்போம். அப்ப முதலாவது வெளிநாட்டு செலாவணி தேய்வடைதல், அதுக்குத்தான் 2 காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வெளிநாட்டு செலாவணி தேய்வடைவது 1. 2வது, கீழ்நிலையில் உள்ள குறைந்த தொழில் வாய்ப்புகள் உருவாகுதல். 3வது, பணவீக்கம் உயர்ந்து செல்லுதல். இவற்றின் விளைவாக ஏற்படுவது என்ன என்றுதான் கேள்வி இருக்கிறது. நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. செலவுகள் அதிகமாகிறது இல்ல மயூரன், இந்த விஷயத்தை ஏன் உரையாசிரியர் இவ்வளவு பகுதியை, உரையாசிரியர் அல்ல இந்த உரைப்பகுதியில இவ்வளவு விடயமும் காட்டப்படுவதற்கான காரணம் என்ன? எனினும் என்பதிலிருந்து
நாட்டுக்கு நன்மை கிடைக்காது சார். அதனால இதுல என்ன சொல்லுகிறாங்கன்னா, உல்லாச பயணத்துறையினால் குறைந்த நன்மைகள் பெறப்படுது. விளங்குதா? உல்லாச பயண துறையினால வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த நன்மைகள் குறைந்த அளவுல தான் கிடைக்கும், மேலோட்டமாக தெரியும் அளவுக்கு நன்மைகள் கிடைப்பதில்லை என்பதை ஆதாரப்படுத்துறதுக்கு தான் இது எழுதப்படுது. புரிஞ்சுதா பிள்ளைகள் ஏன் இந்த பகுதி எழுதுகிறார்கள்? இந்த இடத்துல இருந்து இந்த நான் கீறுகிறேன் பாருங்க, சர்வதேச தரத்துக்கு என்பதுல இருந்து இந்த வாதங்கள் ஆகும் என்பது வரையிலான பகுதியை எழுதுவதற்கு காரணம் என்ன? இந்த பகுதி விளங்குதா பிள்ளைகளை? இந்த இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு கட்டுரை வந்தால் கூட எழுதலாம்ல. இந்த விஷயத்தை விளங்கி வச்சுக்கொண்டால் உங்களால ஒரு கட்டுரை எழுத தெரியும். நாட்டுக்கு உல்லாச பயணத்துறையினால நாடு பெறக்கூடிய நன்மைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி அந்த 5 விதமான நன்மை இருக்குது. அதை விட இலங்கையில கைத்தொழிலும் விவசாயமும் ஏற்றுமதியில பெருமளவு முக்கியத்துவம் பெறாம இருக்குது, அல்லது ஏற்றுமதியில பெருமளவு வெளிநாட்டு செலாவணியை கவரக்கூடியதாக இருக்க இல்லை. அதனால உல்லாச பயணத்துறையின் மூலமாக 3வது துறையான சேவைத்துறையை நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம். சரிதானே? மற்றது வெளிநாடுகள்ல இலங்கைக்கு ஆக்கள் வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில்நுட்பமும் போக்குவரத்தும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அது என்ற வருமானம் கூடியிருக்குது. ஓய்வு நேரம் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இலங்கை அதிகமான அழகான இயற்கை அழகுமிக்க நாடாக இருக்குது. அதனால அவர்கள் இலங்கையை நோக்கி கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? இருந்தாலும் இங்க சில விஷயங்கள்ல ஒரு நெருக்கடி இருக்குது. என்னென்றா, சுற்றுலாத்துறைக்கான சேவையை வழங்குவதற்காக பெருமளவு பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கிறதாலையும், வெளிநாட்டு பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு கொடுப்பன வழங்க வேண்டி இருக்கிறதாலையும் கீழ்மட்ட வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் உருவாகுது. பணவீக்கம் உயர்ந்து செல்லுகிறது. இன்னும் சில விஷயங்கள் கீழே இருக்குது. இது உல்லாச பயணத்துறையினாலே நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பாதகமான விளைவுகளாகவும் இருக்குது என்று சொல்லி நீங்கள் ஒரு அழகான கட்டுரையை எழுதலாம் பிள்ளைகள். வெறுமனே இந்த சுருக்கத்தோட அல்லது இந்த உரைப்பகுதியை வாசிக்கிறதோட இதை மட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தி ஒரு கட்டுரை வரைதலுக்கு நீங்க தயாராக இருக்கலாம். சரி, இதுல இருக்கக்கூடிய விடயங்களை நீங்க கிரகிச்சு தான் உள்ளுக்கு எடுக்கிறீங்கள். நாங்கள் படிக்கிறதுங்கிறது பல பயன்பாடுகளை தரக்கூடியதாக இருக்க வேணும். சும்மா வெறுமனே இதுல வாசிச்சு போட்டு இப்படியே மறந்து போகக்கூடாது. சரி, அப்ப இங்கே அவர் 3 விதமான வாதங்களை சொல்லுகிறார்கள். இவர்களுடைய கருத்து என்ன? எந்த கருத்து நிலையாளர்கள் 3 விதமான வாதங்களை சொல்லுகிறார்கள்? மேம்போக்காக தெரியும் அளவுக்கு சர்வதேச உல்லாச பயணத்துறையின் மூலமாக வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மைகள் கிடைப்பதில்லை, அல்லது கிடைக்கும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி சொல்லுபவர்கள் 3 நியாயங்களை முன்வைக்கிறார். சரிதானே? அந்நிய செலாவணி தேயுது இந்த சுற்றுலாத்துறைக்காக. அடுத்தது கீழ்நிலை, அதுவும் குறைஞ்ச அளவு தொழில் வாய்ப்பு தான் கிடைக்குது. மற்றது பணவீக்கம் உயர்ந்து செல்லுதல். பணவீக்கம் என்பதனுடைய கருத்து என்னென்னா, வெளிநாட்டாக்கள் காசை கொண்டு வந்து விலகுலாமலே பொருளை வாங்குறதால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாங்குகிற பொருட்களினுடைய விலை அதிகரித்து கொண்டு போகும். அப்போ அது நாட்டுக்கு பாதிப்பு, மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அடுத்த பகுதி போவோம். இந்த மேலே ஒரு வார்த்தை இருக்குது, அதை இதோட சேர்த்து வாசித்து கொள்ளுங்க. உல்லாச பயணத்துறையை உக்கிரமாக எதிர்ப்பவர்கள். அப்ப அங்க மேல சொல்லப்பட்டது அவை வேறு ஒரு டீம். அவை என்ன? உல்லாச பயணத்துறையினால நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளார்கள். இப்ப இன்னொரு டீமை காட்டுகிறார், உக்கிரமாக எதிர்ப்பவர்கள். இவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார். உல்லாச பயண கைத்தொழில் காரணமாக பயங்கர பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் ஒன்று உண்டாகிறது என்பதாகும். உல்லாச பயணத்துறையை உக்கிரமாக எதிர்ப்பவர்களின் எண்ணம் உல்லாச பயண கைத்தொழில் காரணமாக பயங்கர பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் ஒன்று உண்டாகின்றது என்பதாகும். சமூக விழுமியங்கள் மற்றும் கணிப்புகள் அருகி செல்லுதலும் சூழல் மாசடைதலும் அவர்கள் எடுத்துக்காட்டும் ஏனைய விடயங்களாகும். உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் எத்தனை காரணங்களை சொல்லுகிறார்கள் தங்களுடைய எதிர்ப்புக்கு? என்னென்னு சொல்லுங்க. சமூக விழுமியங்கள் மற்றும் கணிப்புகள் அருகே செல்லுதல் மற்ற சூழல் மாசடைதல். 2 காரணம் தான் சொல்லுகிறார்களா? மற்ற பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் அடைதல். அதுதான் முக்கியமானது. பயங்கர பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் ஒன்று உண்டாகிறது. சரிதானே? அதுக்கு பிறகு
சமூக விழுமியங்கள் மற்றும் கணிப்புகள் அருகிச் செல்லல், இது எப்படி ஒரு விடயமாக எடுக்கிறீங்க? அருகிச் செல்லுதல் வந்து பின்னுக்கு இருக்கு சார். ரெண்டு எழுதுதல் பொதுவான பயனிலையாக இருக்குது. சமூக விழுமியங்களும் கணிப்புகளும் அருகிச் செல்லல் என்று எடுக்கக்கூடியதா இருக்காது. அந்த மற்றும் கொண்டு வருகிறத நீங்க மாறி சொல்லி பார்க்கணும். பொது கூட்டு எழுவாயாக இருக்கணும் என்பதால சமூக விழுமியங்களும் கணிப்புகளும் அருகிச் செல்லல் ஓகே பொருத்தமாகிறது. ஆகவே அது ஒன்று. சூழல் மாசடைதலும் செல்லலும் என்றதால அது தனியா உடைக்கிறோம். இந்த இடத்துல என்ன சூழல் மாசடைதலும் 3 காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். இருப்பினும் உல்லாச பயண கைத்தொழிலினால் உண்டாகின்ற நன்மை தீமைகள் பொருளாதாரங்களின் அபிவிருத்தி மட்டம் சமூக அரசியல் நிலைமைகளை சார்ந்து மாற்றம் அடைவனவாகும். இவர் என்ன சொல்லுகிறார்? உல்லாச பயண கைத்தொழிலினால் ஏற்படும் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும் காரணிகளாக இவற்றை சொல்லுகிறார். உல்லாச பயண கைத்தொழிலின் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும் காரணிகளாக உரையாசிரியர் குறிப்பிடுகிற விடயங்களவை பொருளாதாரத்தின் அபிவிருத்தி மட்டம் சமூக என்ன அது பொருளாதாரம் எந்த அபிவிருத்தி மட்டத்துல இருக்குது என்பதும் சமூக அரசியல் நிலைமைகளும் தான் இந்த உல்லாச பயண கைத்தொழிலின் நன்மை தீமைகளை அளவை தீர்மானிக்கும் என்று சொல்றேன். அழகான ஒரு கட்டுரை பிள்ளைகளால் எழுத முடியும், சரிதானே? ஒரு 150 சொல்லில் எழுதுங்க என்று கேட்டால் இலங்கைக்கு உல்லாச பயணத்துறையின் முக்கியத்துவம் அல்லது இலங்கையும் உல்லாச பயணத்துறையும் உங்களோட தகவல் இல்லாவிட்டால் கூட இப்போது அண்மை காலங்களில் எத்தனை சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்தார்கள் அப்படியான தகவல்கள் இல்லாவிட்டால் கூட உங்களாலே ஒரு கட்டுரையை தரக்கூடியதாக இருக்கு பாருங்க. பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வாக உல்லாச பயணத்துறை அமையுது. பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வாக உல்லாச பயணத்துறை அமைகிறது என்ன என்று சொல்லி சொன்னீங்க. பல விடயங்களுக்கு தீர்வாக இருக்கு. எப்படி? அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறது, தொழில் வாய்ப்புகளை உருவாக்குற, வருமானத்தை உயர்த்துறது, அரசாங்க வருமானத்தை பெருக்குவது, வளர்ச்சியடையாத பிரதேசங்களை வளர்ச்சியடைய செய்வது போன்றவற்றுக்கு காரணமாக அமையும். அதுபோல இலங்கையினுடைய விவசாயத்துறை கைத்தொழில் துறைக்கு மேலதிகமாக சேவைத்துறையின் சிறப்பான வளர்ச்சிக்கு சுற்றுலா பயணத்துறை வழிவகுக்கும், சரிதானே? அடுத்தது வரக்கூடிய பயணிகளை பொறுத்தவரையில இலங்கைக்கு சுற்றுலா பயணத்துறையினால அவர்கள் வருவதற்கு இதுக்கு மேலதிகமாக பிள்ளைகள் கட்டுரை ஒன்று எழுதுவதாக இருந்தால் இலங்கையில காணப்படக்கூடிய பல்லுருவ கடற்கரைகள், மலை பிரதேசங்கள், ஆண்டு முழுவதும் பெருக்கெடுத்து ஓடுகிற ஆறுகள், அழகான புவியியல் பிரதேசங்கள், வரலாற்று புகழ்மிக்க பிரதேசங்கள், பாரம்பரியமான கலைகள், அதுபோல இந்த யானைகளுடைய சரணாலயம் போன்ற இயற்கையான சரணாலயங்கள், தாவரவியல் பூங்காக்கள், பொருத்தமான காலநிலை போன்ற பல்வேறு விதமான விடயங்கள், அதுபோல ஆயுர்வேத சுதேச வைத்திய முறைகள் போன்ற பல காரணமாக சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கிற விசை ஒன்று இலங்கையில இருக்குது. கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை ஒன்று இலங்கையில இருக்கு. அப்ப இது இலங்கையினுடைய இழு விசை. அதுபோல இலங்கைக்கு ஆக்களை தள்ளுகிற ஒரு விசையும் இருக்கு. அங்க இருந்து தள்ளக்கூடியது தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்தினுடைய வளர்ச்சி, வளர்ந்த நாடுகளில் காணப்படுகிற உயர்வான வருமானம், ஓய்வு நேரம் அதிகரிப்பு ஆகியவற்றினால வளர்முக நாடுகளை நோக்கி அவர்கள் கவரப்படுகிறார்கள். அங்க தள்ளு விசை ஒன்று இருக்குது. அவைய தள்ளுகிற 3 காரணிகள் அங்க இயங்குது. அப்படி தள்ளப்படுறவைய இலங்கை பிடிச்சு இழுக்கக்கூடிய சில காரணிகள் இலங்கையில இருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் அழகாக எழுதலாம். அதனால ஆண்டுதோறும் இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. அதோட இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்தமையும் முக்கியமான ஒரு காரணம். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வருகை தருவதற்கு உறுதியான அரசியல், உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்தமை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு கட்டுரையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்கு பிறகு நாங்கள் இதுல சில குறைபாடுகளும் இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி என்றால் இறக்குமதி மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவினால வெளிநாட்டு செலாவணி தேய்வடைகிறது. அதுபோல குறைந்த அளவு தொழில் வாய்ப்புகள், அதுவும் கீழ்நிலையில் உள்ள தொழில் வாய்ப்புகள் உருவாகுதல்,
மற்றது பணவீக்கம் அதிகரித்து செல்லுதல் போன்ற காரணங்கள் இருக்குது. இது தவிர பயங்கர பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் ஒன்று ஏற்படுவது. பயங்கர பொருளாதார கட்டமைப்பு மாற்றம் என்பதனுடைய கருத்து சுற்றுலாத்துறையிலேயே தங்கி இருந்து சுற்றுலாத்துறைக்கு ஏதும் ஒரு பாதிப்பு வருமாக இருந்தால் இலங்கை பெரிய அளவில் அடிபட்டு போய் அப்படி ஒன்று பின்னர் நடந்தது. சரிதானே? அப்போ விரும்பத்தகாத பொருளாதார கட்டமைப்பு மாற்றம், அடுத்தது சமூக விழுமியங்களும் மரியாதைகளும் கணிப்புகளும் குறைந்து செல்லுதல், சூழல் மாசடைதல், கலாச்சாரம் பாதிக்கப்படுதல் போன்ற சில காரணங்களும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இலங்கையினுடைய அபிவிருத்தி மட்டம், அதனுடைய சட்ட சூழல், சமூக அரசியல் நிலைமைகள் போன்றவற்றை சார்ந்து அதற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அளவு அமைந்திருக்கும் என்று சொல்லி அழகான ஒரு கட்டுரையையும் நீங்கள் எழுதி கொள்ள முடியும். இப்ப விளங்குத நாங்கள் ஒரு உரைப்பகுதி கூடாக எப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஒரு சிறிய ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். இப்படியான இந்த உரைப்பகுதியை நான் ஏன் இந்த மாதிரி வாசித்து காட்டுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இப்படி வாசிப்பதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய நன்மை என்னென்றால், வாசிக்கிற போதே அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன கருக்களை எண்ணிக்கொண்டு போகலாம் அல்லது விளங்கி கொண்டு போகலாம். இங்கு உல்லாச பயணத்துறையை உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் என்று ஒரு தரப்பு இருக்குது, அதனுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று சொல்லி ஒரு தரப்பு இருக்குது, நன்மைகள் அல்லது உல்லாச பயணத்துறை கைகண்ட மருந்து என்று சொல்வதற்கான 2 வகையான நியாயங்கள் இருக்கிறது. அந்த 2 வகையான நியாயங்களுக்குள்ள ஒன்று அதனுடைய நன்மைகள், இரண்டாவது இலங்கை கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பொருளாதார பண்பு. பொருளாதார பண்பு என்ன? சில ஆரம்ப ஏற்றுமதிகளில் இருப்பது, வரையறுக்கப்பட்ட கைத்தொழில் அபிவிருத்தியை கொண்டிருப்பது, அதனால 3ஆம் துறையான சேவைகள் துறையை அபிவிருத்தி செய்வதற்கு சுற்றுலாத்துறை வாய்ப்பானது என்பது. நன்மைகள் 5 வகையான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக புரிந்து கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் முழுமையாக ஒரு தடவையில புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒருக்கா வாசிச்சு போட்டு திருப்பி கேள்விகளை வாசிச்சுட்டு 2ஆம் தரம் இந்த உரைப்பகுதியை வாசிக்க தெளிவாக உங்களால் விடைகளுக்கு போகக்கூடியதா இருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய வினாத்தாளில் ஒரு ஒழுங்குமுறையில தான் விடையளிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஒருபோதும் நினைக்க வேண்டாம். சில வேளைகளில் நீங்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடிய, இலகுவாக அணுகக்கூடிய வினாக்கள் வினாத்தாளினுடைய பின்புறத்துல காணப்படும். முன்பகுதியில கஷ்டமான வினாக்கள் இருக்கும். அது குறைந்த அளவில் தான் உங்களுக்கு புள்ளிகளையும் தருவதாக இருக்கு. அவ குறைந்த அளவு புள்ளிகளை தரக்கூடிய கடினமான வினாக்களோட நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்தால் அதிக புள்ளிகளை பெறக்கூடிய இலகுவான வினாக்களை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ஆகவே வினாத்தாளை அணுகுகிற போது இந்த முறை மேலே கவனம் செலுத்த வேணும் பிள்ளைகள், மிக முக்கியம். அங்க உங்களுக்கு மிக இலகுவாக விடையளிக்கக்கூடிய வினாக்களுக்கு ஒரு சுற்றுல விடையளிங்கோ, அடுத்தது பிறகு ஓரளவுக்கு கடினமாக இருக்கிற வினாக்களுக்கு விடையளிங்கோ, இறுதியாக மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிங்க. அப்பதான் உங்களாலே அதிக அளவு வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதா இருக்கும், அதிக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். கட்டுரைகள் எழுதுவது தொடர்பாக நான் இப்ப இதுல ஒரு கட்டுரை ஒன்று காட்டியிருக்கேன். இந்த மாதிரியாக கட்டுரைகள் வரைவது தொடர்பில் ஏற்கனவே பேசப்பட்ட யூடியூப் வீடியோஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு அனுப்பி விடுகிறேன். சரிதானே? கட்டுரைகளை ஒருக்கா மேலோட்டமா பார்த்துட்டு போங்க. நான் சொல்லுகிறது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாமுக்கு போகிற பிள்ளைகளுக்கு, எம்எஸ்ஓக்களுக்கு நாங்கள் திருப்பி பார்க்கறது கொஞ்சம் டைம் இருக்குது, இருந்தாலும் நீங்களும் அதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாமுக்கு போகிறாங்களுக்கு இந்த ஒரு வாரம் தான் இருக்கு. சரிதானே? இன்றைக்கு சனிக்கிழமை தொடங்கினால் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் தான் அவர்கள் படிக்கையில். அப்போ இந்த நாளை முழுமைப்படுத்துறதுக்காக நான் பிள்ளைகளுக்கு கட்டுரைகள் எழுதுவது தொடர்பாகவும் தருகிறேன். உங்களுக்கு கட்டுரை வந்தாலும் ஒரு 150 சொற்களுக்குள்ளதான் எழுத சொல்லி கேட்பார்கள் என்ற நேர வரையறை இருப்பதனால. ஆனால் கட்டுரை வராது என்று நினைச்சு கொண்டு போகக்கூடாது. அதில் வருகிற கட்டுரைகளில் ஏதேனும் ஒன்றாவது ஒரு சமூகம் சார்ந்ததாக உங்களால் எடுத்து எழுதக்கூடியதாக இருக்கும். நிதானித்து முக்கியமான விஷயங்களை மட்டும் உள்ளடக்கி அந்த கட்டுரையை எழுதுறதுக்கு பழகுது. சரி, இப்போ நாங்கள் இந்த கேள்விக்குள்ள போவோம். பாருங்க, முதலாவது ஒன்றும் சொல்லையில 4 கூட்டு தந்திருக்கிறேன். சமூக விழுமியங்கள் மற்றும் கணிப்புகள் அருகிச் செல்லல் என்பவை உல்லாச பயணத்துறையின் நன்மைகளை ஏற்காதவர்கள் காட்டும் வாதமாகும். வெளிநாட்டு செலாவணி தேய்வடைதலின் காரணமாக உல்லாச பயணத்துறை பொருளாதார கட்டமைப்பில் பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தியது. உல்லாச பயணத்துறையை உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் 3 காரணிகளை முன்வைப்பர்.
சூழலை நேசிப்பவர்கள் மட்டுமே உல்லாச பயணத்துறையை எதிர்க்கின்றனர். இப்ப கவனிங்க பிள்ளைகள், இதுல இருக்கக்கூடிய இந்த கூற்றுக்களை நாங்கள் இன்னொரு விதமாகவும் மதிப்பிட்டு கொண்டு போவோம். சரிதானே? ஆம், இல்லை என்பதாக நாங்கள் மதிப்பிட்டு கொண்டு போவோம். சரி, முதலாவது கூட்டு பாருங்க. சமூக விழுமியங்கள் மற்றும் கணிப்புகள் அருகிச் செல்லல் என்பவை உல்லாச பயணத்துறையின் நன்மைகளை ஏற்காதவர்கள் காட்டும் வாதமாகும். ஆம் அல்லது இல்லை, யாரும் முடிவளிக்கலாம். ஆம் சார். ஆம் சார். ஆம். அப்படியா தனு? இல்லை. ஏன் இல்லை? உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் தான் உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் காட்டுவதுதான் இது. உல்லாசத்துறையின் நன்மைகளை ஏற்காதவர்கள் காட்டுகிற வாதத்துக்குள்ளே அது இல்லை. இங்க கேள்வியாக கேட்போமே, உல்லாச பயணத்துறையின் நன்மைகளை ஏற்காதவர்கள் காட்டும் வாதங்களவை. உல்லாச பயணத்துறையின் நன்மைகளை ஏற்காதவர்கள் காட்டுகிற வாதங்களவை. அந்நிய செலாவணி குறைவடைகிறது. குறைவடைதல். அடுத்தது இது பணவீக்கம் அதிகரித்து அதிகரித்தல். குறைந்த அளவிலான தொழில் வாய்ப்பு, குறைந்த அளவிலான கீழ்மட்ட தொழில் வாய்ப்பு என்று சொல்லி 3 நியாயங்கள்லாம் உல்லாச பயணத்துறையின் நன்மைகள் ஏற்காதவர்கள் காட்டுகின்ற வாதங்கள். அதுக்குள்ள சமூக விழுமியங்கள் மற்றும் கணிப்புகள் அருகிச் செல்லல் என்பவை வரவில்லை. அது எங்க வருகிறது? உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் காட்டுபவையாக. ஆகவே இந்த கூற்று இல்லை என்பதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க. வெளிநாட்டு செலாவணி தேய்வடைதலின் காரணமாக உல்லாச பயணத்துறை பொருளாதார கட்டமைப்பில் பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தியது. வெளிநாட்டு செலாவணி தேய்வடைதலின் காரணமாக உல்லாச பயணத்துறை பொருளாதார கட்டமைப்பில் பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தியது. இல்லை. இங்க வெளிநாட்டு செலாவணி தேய்வடைதல் என்பது வேறொரு இடத்துல இருக்குது பிள்ளைகள். சரிதானே? வெளிநாட்டு செலாவணி தேய்வடைதல் என்பது அந்த நன்மைகளை ஏற்காதவர்கள் காட்டுகிற வாதங்கள்ல உண்டாக இருக்குது. அதுபோல பயங்கர கட்டமைப்பு ஏற்படுதல் என்பது அதை உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் காட்டுகிற ஒரு விடயமாக இருக்கு. ரெண்டுக்கும் இடையிலே இந்த தொடர்பும் சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆகவே இல்லை. உல்லாச பயணத்துறையை உக்கிரமாக எதிர்ப்பவர்கள் 3 காரணிகளை முன்வைப்பர். சரி. சூழலை நேசிப்பவர்கள் மட்டுமே உல்லாச பயணத்துறையை எதிர்க்கின்றனர். இல்லை. ஆகவே இப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் எது சரியான கூற்று என்று சொல்லி. என்ன மற்றது பிள்ளைகள், இங்க சரியான விடயம் 3வது ரோமன் இலக்கத்தில் தரப்பட்டிருக்கா, நீங்க கட்டாயம் விட எழுதிக்கல அதை ரோமன் இலக்கத்துல தான் எழுத வேண்டும். இந்த அராபிய எண்ணில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு புள்ளி போட மாட்டார்கள். கவனமா இருக்க வேணும். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போல எழுத வேண்டும். சில பேர் சரியான விடைகளுக்கு ரிப்போர்ட் வருவார்கள், இலக்கத்தை எழுத சொல்ல அவர்களுக்கு புள்ளி வழங்க மாட்டார்கள். சரி, அடுத்த பாருங்க. வெளிநாட்டில் பயிற்றப்பட்ட ஊழியருக்கு கொடுப்பனவுகள் செய்ய வேண்டி ஏற்பட்டமை வெளிநாட்டு செலாவணி தேய்வடுதலுக்கான ஒரே காரணமாகும். இல்லை சார். இல்லை. ஒரே காரணமாகும் என்றால் இல்லை, ஒரு காரணமாகும் என்றால் தானே. உல்லாச பயணத்தை ஏற்காதவர்களின் எண்ணத்திற்கு அடிப்படையாக 3 விடயங்கள் உள்ள. உல்லாச பயணத்துறையை ஏற்காதவர்களின் எண்ணத்திற்கு அடிப்படையாக 3 விடயங்கள் உள்ள. ஆம் என்பது போல இருக்கு. அந்த கூற்று நாங்கள் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். சேவைகள் வளங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள், இடைநிலை பொருட்கள் மற்றும் உணவு குடிபானங்களை இறக்குமதி செய்யாவிடின் சர்வதேச தரத்துக்கு பொருந்தாமல் போய்விடும். இந்த கூற்று இந்த உரைப்பகுதியில் இருப்பதன்படி ஆம். அதனாலதான் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதுவும் ஆம் என்று சொல்லலாம். கீழ்நிலை மற்றும் குறைந்த தொழில் வாய்ப்புகள் உண்டாகின்றமைக்கு ஒரே காரணம் உல்லாச பயணத்துறையாகும். அது இல்லை. அப்ப இதுல இருப்பவற்றுக்குள்ள சிறந்தது எது? முக்கியமான உரைப்பகுதி எது?
மூன்றாவது. மூன்றாவது. ரெண்டாவது ரெண்டாவது. ஏன் ரெண்டாவது ஏற்றுக்கொண்டு மூன்றாவது மறுதளிக்கிறீர்கள்? யார் சொன்னது? ஜானு. ஜானஸ். ஏன்? மூன்றாவது சார் டைரக்டா இதுல பந்தில சொல்லி இல்ல. நேரடியாக சொல்லி இல்லை, மறைமுகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் மற்றது அந்த 3 விடயங்களுக்குள்ள ஒரு உபபிரிவு தான் அது, பிரதானமான கருத்தில். சரி, அதாவது அந்த உல்லாச பயணத்துறை ஏற்காதவர்கள் 3 விடயங்களை சொல்லுகிறார்கள். அந்த 3 விடயங்கள்ல ஒன்று அந்நிய செலாவணி தேவைப்படுதல். அந்நிய செலாவணி தேவைப்படுகிறேன்னா வெளிக்குள்ள போறது காசு. அதுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம் தான் இந்த விடயம், இறக்குமதிகள். அதிலேயும் இன்னும் ஒரு பிரிவு இருக்குது, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவு. ஆகவே அதுல பிரதான கருத்தா துணை கருத்தா என்று நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. 2 கூற்றுக்களுமே சரியானவை. 2வது 3வது என்கிற 2 கூற்றுக்களுமே சரியானவை. ஆனால் 2வது ஒரு பிரதான கருத்தை கொண்டிருக்கு, 3வது அந்த பிரதான கருத்தினுடைய ஒரு துணை கருத்தின் பாதியத்தான் கொண்டிருக்கு. அந்நிய செலாவணி வெளியேற்றம் என்கிற 3 கருத்துக்களில் ஒற்றை கருத்தாக இருப்பவற்றில் ஒரு பாதி விஷயத்தை தான் அது கொண்டிருக்குது. ஆகவே அது ஒரு பிரதான கருத்து அல்ல என்பதனால நாங்கள் அந்த பகுதியை நிராகரிக்கிறோம். 3வது படியை தெரிஞ்செடுத்த பிள்ளைகளுக்கு விளங்குதா என்ன தவறு செய்தீங்கன்னு? பிள்ளைகள் விளங்குதாடா ஏன் அந்த படியை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி? 3வது விஷயம் கூற்று சரி, ஆனால் அது ஒரு பிரதானமான கூற்று இல்லை, சரிதானே என்பதால அதை எடுத்து போட்டு 2வது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். சரி, அடுத்தது பார்ப்போம். வளர்ச்சி அடைந்த நாடுகளின் தனியார் வருமானமும் ஓய்வும் அதிகரித்தமை காரணமாக உல்லாச பயணத்துறையை விரும்புகின்றனர். வளர்ச்சி அடைந்த நாடுகளின் தனியாட்கள் தமது வருமானமும் ஓய்வும் அதிகரித்தமை காரணமாக உல்லாச பயணத்துறையை விரும்புகின்றனர். ஆம் சார். இந்த கூற்று சரியானது. ஆம். 2வது, வளர்ந்து வரும் நாடுகளை நோக்கி உல்லாச பயணிகள் ஈர்க்கப்படுவது இல்லை. இது இல்லை. உல்லாச பயணத்துறை இன்று உலகின் முக்கிய கைத்தொழில்களில் ஒன்றாக விளங்குகிறது. இல்ல சார், இது சேவைத்துறை. அங்க மேலிடத்துல அந்த உரைப்பகுதியில அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குது. அங்க அதை பார்த்தீங்களோ தெரியல, சரிதானே? மேலே ஒரு இடத்துல அந்த உரைப்பகுதியில அந்த மாதிரியாக அதுல அப்படி ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அதனுடைய பொருள் வேறுபாடாக இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்றால் எங்க பார்த்து நாங்கள் இல்ல, அடுத்தது இங்க உல்லாச பயண கைத்தொழில் என்று உலகின் முன்னணி கைத்தொழிலாக விளங்குகிறது என்று சொல்லி ஒரு வசனம் இருக்குது இந்த பகுதியில். உல்லாச பயண கைத்தொழில் இன்று உலகின் முன்னணி கைத்தொழிலாக விளங்குகிறது. ஆனால் உண்மையில உல்லாச பயணம் என்பது ஒரு சேவை துறை, சரிதானே? ஆனால் இதுல அப்படி ஒரு வார்த்தை ஒன்றை போட்டிருக்கார்கள். அது ஒரு மொழிபெயர்ப்பு குறைபாடாக இருக்கும், ஆனால் இதுல இருக்குது, அந்த கருத்து இருக்குது. அப்ப நாங்கள் அவசரப்பட்டு முடிவுக்கு போக இயலாது. அந்த கூற்றை இப்போதைக்கு அப்படியே பெண்டிங்கில் வைப்போம். உல்லாச பயண துறை இன்று உலகின் முக்கிய கைத்தொழில்களில் ஒன்றாக விளங்குகிறது என்கிறது முற்றாக மறுதளிக்கக்கூடியதில்லை இந்த உரைப்பகுதியில் இருக்கிற கருத்தின்படி. 2 விடயங்கள் காரணமாக உல்லாச பயணிகள் வளர்ந்து வரும், நான் நினைக்கிறேன் இதை வளர்ந்து வரும் நாடுகளை நோக்கி ஈர்க்கப்படுகின்றார்கள். 2 விடயங்கள் காரணம் உல்லாச பயணிகள் வளர்ந்து வரும் நாடுகளை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். அப்படியா? இல்ல சார். எத்தனை காரணங்களாக? 3 காரணங்கள். 3 காரணங்களால அதிகரித்து வருது. அதையும் நாங்கள் எடுக்க இயலாது, என்ன? அதை நாங்கள் நிராகரிக்கலாம். 4வது கூற்ற விடலாம். அதே போல வளர்ந்து வரும் நாடுகளை நோக்கி உல்லாச பயணிகள் ஈர்க்கப்படுவதில்லை என்பது தவறான கூற்று, அதை விடலாம். இப்ப 2 விஷயத்தை பாருங்க. உல்லாச பயணத்துறை இன்று உலகின் முக்கிய கைத்தொழில்களில் ஒன்றாக விளங்குகிறது. வளர்ச்சியடைந்த நாடுகளின் தனியாட்கள் தமது வருமானமும் ஓய்வும் அதிகரித்தமை காரணமாக உல்லாச பயணத்துறையை விரும்புகின்றனர்.
இரண்டு கூற்றுக்களை பொருத்தமானதாக எது எடுக்கலாம்? மூணாவது சார். அப்படி பாத்தீங்களா சார்? மூன்றாவது தான் சார் வரும். மூன்றாவதாக வரும். ஓ சார். மூன்றாவது அதுதான் சார் அந்த பிரதானமா நேரடி. மூன்றாவது விஷயம் என்னென்றால், இந்த பந்தியை தொடங்குகிற போது உல்லாச பயணத்துறை இன்றைக்கு உலகத்துல முதன்மை பெறுகிறது என்பதை சொல்லுவதுதான் அதன் நோக்கம். அதுக்கு பிறகு அதை விளங்கப்படுத்துகிறது. அதுக்கான காரணம் என்ன? உலகின் முன்னணி வருமானம் தருகிற வழிமுறையாக அது இருக்குது. முன்னணி கைத்தொழில் என்று சொல்வது பொருத்தம் இல்லாவிட்டாலும் இதுல அப்படித்தான் இருக்குது. அதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது ஒன்று தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து முன்னேற்றம், அதோட வளர்ச்சியடைந்த நாடுகளில் உயர்ந்து வரும் தனியார் வருமான மட்டம் மற்றும் ஓய்வு நேரம் அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வருகிற உல்லாச பயணிகளின் எண்ணிக்கையில் அண்மை காலங்களில் அதிகரிப்பு காணப்படுகிறது என்று சொல்லி, இங்க நாங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விடையளிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒன்றா மூன்றா என்கிறது இருக்குது. மூன்றாவதுல உலகின் முக்கிய கைத்தொழில்களுள் என்று வருகிறது. அதுல கொஞ்சம் மயக்கம் இருக்குது. மற்றது அது ஒரு முதன்மை கருத்து இல்லை. அது ஒரு பந்திய தொடங்கிகளில் ஆரம்பிக்கிற ஒரு பீடிகை என்பது போல இருப்பதால ஒன்று என்பதை நாங்கள் எடுக்கலாம். அதுக்காக நான் உங்களோட வாதத்தில் இல்லை மூன்றாவது வரவே வராது என்று சொல்ல முடியாது. இதுல மூன்றாவது கூற்று பிழை என்று சொல்ல இயலாது. ஆனால் ஒரு பொருள் நிறைந்த அர்த்தத்தை தருகிற ஒரு கூற்றாக நீங்க முதலாவது எடுக்கிறது பொருத்தம் பிள்ளைகள். நாலாவது கொஞ்சம் மேலைங்களையும் சிதறி கிடக்குது. நான் இப்படியே காட்டுகிறேன் பாருங்க. வளர்ந்து வரும் நாடுகள் ஓர் இலகுவான வருமான மார்க்கமாக சேவைகள் பிரிவின் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதில் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டி ஏற்பட்டதினாலேயே உல்லாச பயணத்துறையில் ஆழமாக ஈடுபட வேண்டி ஏற்பட்டது. கைத்தொழிலாக்கம் மற்றும் ஆரம்ப பொருள் இறக்குமதியால் மட்டுமே வளர்ந்து வரும் நாடுகள் திருப்தி அடைய முடியும். உல்லாச பயண கைத்தொழில் என்றுமே சகல தடைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டதாகும். இலகு வருமான மார்க்கமாக உல்லாச பயண கைத்தொழில் அறியப்படுவதற்கு காரணம் எந்த ஒரு நாடும் அது இலகுவாக பங்கு பெற்று இயலுமாக இருத்தலாகும். நான் இனி ஒவ்வொரு கூற்றும் சரியா பிள்ளையாண்டு கேட்டுக்கொண்டு வரையில மிக பொருத்தமான கூற்று எதான்னு நினைக்கிறீங்க? முதலாவது, வளர்ந்து வரும் நாடுகள் ஓர் இலகுவான வருமான மார்க்கமாக சேவைகள் பிரிவின் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதில் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டி ஏற்பட்டதினாலேயே உல்லாச பயணத்துறையில் ஆழமாக ஈடுபட வேண்டி ஏற்பட்டது. இந்த கருத்தை விளங்குதா பிள்ளைகளுக்கு? இல்ல சார். சேவைத்துறையில கூடுதலான கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறதால தான் உல்லாச பயணத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாடுகள் தங்களுக்கு வருமானம் தருகிற வழியாக சேவை துறை, மூன்றாவது துறையான சேவை துறையில கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. அப்படி கவனம் செலுத்தியதான் இதையும் செய்யணும். அதாவது உல்லாச பயணத்துறையில் ஆழமாக ஈடுபட வேண்டி ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த கூற்றை மதிப்பிடுகிற போது சரியா பிள்ளையா பிள்ளைகள்? சார் அங்க உரையாசிரியர் தானே சார் இப்படி சேவைத்துறையில ஈடுபட்டா வருமானத்தை உழைக்கலாம்னு சொல்றாரு. அவர் மறுபடியும் சொல்லுகிறார், சுற்றுலாத்துறையில ஈடுபடுவதன் மூலமாக சேவைத்துறையை மேம்படுத்தலாம்னு தான் சொல்றேன். இது இங்க சொல்லப்பட்டிருக்குது, சேவைத்துறையில ஈடுபட வேண்டி இருக்கிறதால சுற்றுலாவை மேனோதான் ஒன்று செய்ய வேண்டி கிடக்கிற மாதிரி வித்தியாசம் விளங்குது. சுற்றுலாத்துறையில் கவனம் செலுத்துறது, அதாவது அது சேவைத்துறைக்குள்ள வருகிறது. கைத்தொழிலும் ஆரம்ப ஏற்றுமதிகளும் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் தராததால நாங்கள் சுற்றுலாக்குள்ள போனா நல்லது என்று சொல்லுறாரு. சுற்றுலாவில் கவனம் செலுத்துகிற போது அது தண்டபாட்டில் சேவைத்துறைக்குள்ள வந்துடுது என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர, சேவைத்துறையில் கவனம் செலுத்துகிற போது உல்லாச பயணத்துறையில ஆழமாக ஈடுபட வேண்டி வந்தது என்பது ஒரு உரையாசிரியர் உரைப்பகுதியில சொல்லுகிற கருத்தோடு மிகவும் நெருக்கமான ஒரு விடயம் அல்ல. சரிதானே? இரண்டாவது மிகவும் தவறான கூற்று, வளர்முக நாடுகள் இந்த சுற்றுலாத்துறையில ஈடுபடுவதற்காக சொல்லப்படுகிற நியாயங்கள் ஒன்று, அவை கைத்தொழிலாக்கம் மற்றும் ஆரம்ப பொருள் ஏற்றுமதி, இறக்குமதி கூட இல்லை, ஏற்றுமதியில் மட்டும்
திருப்தி அடைந்து விட முடியாது என்பது சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அது இறக்குமதி என்றே சொல்லப்பட்டிருக்கிறதால சர்வ நிச்சயமாக நாங்கள் பிள்ளை என்றே சொல்லலாம். அப்போ கைத்தொழிலாக்கம் அங்கே வரையறுக்கப்பட்டதாக இருக்கு. மற்றது ஆரம்ப பொருள் ஏற்றுமதிகளில் தான் அந்த நாடுகள் தங்கி இருக்கு. அதனால அதுவை திருப்தியான நிலைமையில இல்லை. ஆகவே ஒரு நல்ல மட்டத்துக்கு போகணும் என்றால் சுற்றுலாத்துறைக்கு போக வேணும் என்று ஒரு பகுதி சொல்லுது. அது 2வது தவறான கூற்று. 3, உல்லாச பயண கைத்தொழில் என்றுமே சகல தடைகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டதாகும். அது அங்க சொல்லப்பட்டிருக்குது இப்போ பொருளாதார தடைகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் என்று. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்றைக்குமே எந்த தடையும் வராது என்ற அர்த்தத்திலே அது சொல்லப்பட இல்லை. ஏன்னா வர்த்தக தடைகளுக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதை நாங்களே ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எப்பவுமே எல்லா தடைகளிலும் இருந்தும் விடுபட்டிருக்கும் என்பது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வதாக இருக்கும். 4வது அதே விடயத்தை தான் இலகுவான வருமானம் தருகிற மார்க்கமாக உல்லாச பயண தொழில் இருப்பதனால எந்த ஒரு நாடும் அதில் இலகுவாக பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அது வர்த்தக தடைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதனுடைய ஆழமான பொருள் விளக்கமாக இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த கூற்று எடுக்கிறது சிறந்தது 4வது என்பதை எடுத்துக்கொள்ள. 5வது கூற்றுக்குள்ள போவோம் பிள்ளைகள். சகல பொருளாதார நோய்களுக்கு கைகண்ட மருந்தாகின்ற காரணத்தால் உல்லாச பயண கைத்தொழிலில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஈர்க்கப்படுகின்றன. லாபம் தர 4 விடயங்களின் காரணமாக வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள் சர்வதேச உல்லாச பயணத்துறையில் ஈடுபடுகின்றன. உல்லாச பயண கைத்தொழிலினால் கிடைக்கப்படுகின்ற ஒரே ஒரு நன்மை வளர்ச்சி அடையாத பிரதேசங்கள் வளர்ச்சி அடைதல் ஆகும். உல்லாசத்துறைக்குரிய கொள்கைகள் 1960களிலேயே இலங்கையில் உருவாக்கப்பட்டன. நாலாவது மேல சொல்லப்பட்டிருக்குது. அது நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் சகல பொருளாதார நோய்களுக்கும் உல்லாச பயணத்துறையே சிறந்த கைமருந்து என கொள்வதை 60களிலிருந்து இலங்கையும் ஏனைய வளர்ந்து வரும் நாடுகளும் உணர்ந்து கொள்கைகளையும் நிகழ்ச்சி திட்டங்களையும் உல்லாச பயண கைத்தொழிலை முன்னேற்றுவதற்காக வகுத்து வருகின்றன என்று சொல்லப்படுவது பொருத்தமான ஒன்றாக இருக்கு. சரியா? இப்போ இந்த உரைப்பகுதி ஒன்றுதான் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு விளங்குது தானே ஒரு உரைப்பகுதியை நாங்கள் எப்படி வாசிக்க வேணும், அதில் இந்த கூற்றுக்கள் தரப்பட்ட வெறுமனே நாங்கள் இந்த 4 கூற்றில் சரியான கூற்றை கண்டுபிடிக்கிறத மட்டும் பார்க்க இல்லை. இல்லை என்று தரப்பட்டால் மதிப்பீடு செய்கிற நுட்பம் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் பார்த்திருக்கிறோம். நான் பிள்ளைகளுக்கு இந்த வினாத்தாளை பதிவு செய்து விடுகிறேன். உங்களுக்கு திரும்ப குரூப்பில் போட்டு விடுகிறேன். அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் இயலுமான வரைக்கும் செய்து கொண்டு வாங்க. நாளைக்கும் நாங்கள் அதனுடைய மிகுதி பகுதியை பார்ப்போம். சரிதானே? நாளைக்கும் பகல் நேரத்தில் வகுப்பு இருக்கும். நான் ரெக்கார்டிங்கில் சொல்லுகிறது வராதவர்களுக்காக. இயலுமான வரைக்கும் அவர்கள் அதை ரெக்கார்டிங்கில் பார்த்து கொள்ளலாமே. பிள்ளைகளுக்கு அடுத்த கிழமை சோதனை. அப்போ நாங்கள் இன்னொரு தடவை பார்ப்போம் என்று சொல்லி விடுகிறேன். சரியா? இப்போ இந்த அளவில் நான் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நாளைக்கு 9:30 தொடக்கம் 12 மணி வரைக்கும் செஷன் இருக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்க. இன்றைக்கு மாலையில் வளமை போல செயலமர்வு இருக்கும் பிள்ளைகள். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய். குட் நைட். தேங்க்யூ சார். நைட் எல்லாம் சொல்ல தேவையில்லை. நாளைக்கு பின்னேரம் சந்திக்க வேணும். ஓகே, பாய் பாய். திரும்ப சந்திப்போம் பிள்ளைகள்.